ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மூன்றாவது ஆராதனைக்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோம். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் உயர்த்தி துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நல்ல வாய்களை திறந்து அவரை ஸ்தோத்தரிப்போமா. ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்திட்டு வந்தாரே, ஒவ்வொரு நாள் நம்மளை பாதுகாத்து வந்தாரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்மை உயர்த்தி துதிக்கிற ராஜா, உம்மை உயர்த்தி துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலே நீர் இறங்கி வந்து உம்முடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீரே. இந்த காலை வேளையில் எங்கள் மத்தியில் நீங்கள் இறங்கி வந்திருக்கிறதற்காக நன்றி. எங்கள் மத்தியில் நீங்கள் உலாவி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உங்கள் ரத்தத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. மாசற்ற ரத்தத்தை மகிமைப்படுத்துகிறோம். விலையேற பெற்ற இயேசுவின் ரத்தத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஒரு விசை கூட அந்த ரத்தத்துக்குள்ளாக எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ரத்தம் எங்களை பரிசுத்த படுத்தட்டும். இந்த ஆராதனைக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமை மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிச்சு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆபேலின் ரத்தத்தை பார்க்கிலும் நலமானவைகளை பேசினதான இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் உயர்த்தி துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி துதிக்கிறோம் அப்பா. ஓ உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி துதிக்கிறோம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அதை போல பாக்கியமுள்ள ஜனம் எதுவுமே இல்லை. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க. நல்ல வாயில திறந்து ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க வாழ்க. ஐயா வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க,
தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் அவருக்குரிய மகிமை அவருக்கே நாம் செலுத்துவோம். இந்த பூமியிலே சமாதானமும் வீரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் வீரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க வாழ்க. ஐயா வாழ்க. இதயத்தின் ஆழத்திலிருந்து ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டே செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீ திறந்து விட்டே செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க. நல்ல கரங்களை உயர்த்தி ஓ உம்முடைய நாமம் வாழ்கப்பா. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாக. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஐயா வாழ்க வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க
நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க. எத்தனை பேர் இருதயத்தின் ஆழத்தில் என்று சொல்றீங்க? வாழ்க நாமம் வாழ்க 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 நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க நாமம். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்தி துதிக்கிற ராஜா. துதிகளின் மத்தியில் அவர் வாசம் செய்கிறவர். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். தம்முடைய ஜனம் அவருடைய நாமத்தின் நிமித்தம் கூடுகிற எல்லா இடத்திலும் அவர் இறங்கி வருகிறவர். நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஏசையா. ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஏசையா. அவர் எங்கிருந்து அந்த ஆராதனை கேட்டுக்கொண்டிருக்கல, உங்க பக்கத்துல நம் மத்தியில எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி
எல்லாரும் எழுந்திருந்து அவர் மகிமைப்படுத்துவோம். அன்பு கூறுவே ஆராதனை 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 ஏசையா ஆராதனை 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 ஏகோவா ரஃபா ஏகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஏகோவா ரஃபா ஏகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே சுகம் தந்தீரே சுகம் தந்தீரே சுகம் தந்தீரே சுகம் தந்தீரே நன்றி. சுகம் தந்தீரே சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோ ஒரு விசேஷித்த மகிமை நம்ம சபைக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறதே. ஆவியானவர் இங்க உலாவி கொண்டிருக்கிறாரே. ஒரு மௌனமாய் இருக்க வேண்டாம். முழு பலத்தோடு எவ்வளவு தூரம் அவரை ஆராதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த இடத்துல அவரை ஆராதிங்க. ஆராதனை ஆராதனை ஏகோவா நீசி ஏகோவா நீசி வெற்றி தந்தீரே நன்றி ஐயா. ஏகோவா நீசி ஏகோவா நீசி வெற்றி தந்தீரே நன்றி ஐயா. வெற்றி தந்தீரே நன்றி ஐயா. வெற்றி தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதனை 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 ஏசையா ஆராதனை 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 ஏசையா ஆராதனை. அன்று இரவு பவுலும் சீலாவும் துதிக்கும் பொழுது அவர்களுடைய சங்கிலி அறுபட்டது, அவர்கள் கட்டுகள் அறுபட்டது, சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டது. இந்த காலை வேளையில முழு இருதயத்தோடு முழு மனதோடு நீங்கள் ஆராதிக்கும் பொழுது உங்களுடைய சிறையிருப்பை மாற்றும்படியாக உங்க கட்டுகளை அறுக்கும்படியாக ஆவியானவர் தாமே இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறாரு. யா கரபூஷாலதி யா தியா ஹன்யமஷு ஏசையா ஆராதனை ஆராதனை ஆராதனை. இன்னொரு விசை ஆராதனை 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 ஏசையா ஆராதனை ஆராதனை. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் பேர் வைத்த நம்பிக்கை நம்மளை ஒருபோது வைக்கப்படுத்தாது. யா தரபோ ஷாலதி நல்ல கரங்களை தட்டி ஓ
ரியாதா டாமா ஷாலாது. எந்த காரியத்திற்காக அவர் செய்யும்படி எதற்காக காத்திருக்கீங்களோ அவர் சொல்றார், அந்த காரியம் உன்னை வெட்கப்படுத்தாது. இறங்கி அவரே செய்ய போவதற்காக நன்றி. ஓ, அவர் ஆபிரகாமிலும் பெரியவர், ஈசாக்கிலும் பெரியவர், யாக்கோபிலும் பெரியவர். வேதம் சொல்கிறது சாலோமோனின் பெரியவர் இங்கே இருக்கிறாரே. ஓ, ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எவ்வளோ நன்மைகளை செஞ்சிருக்கிறார். அதெல்லாம் நினைச்சு நம்ம ஸ்தோத்தரிக்கும் பொழுது அவர் மகிமைப்படுகிற தேவனாய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம். தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே, கோட்டைகள் எல்லாம் உடைத்தவரே. வேகமாக முன் சென்றீரே, அக்கினியாய் துணை நின்றீரே. வேகமாக முன் சென்றீரே, நல்ல கரங்களை உயர்த்தி தலைமுறை தலைமுறையா தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீர். முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. மாறாவின் தண்ணீர், மாறாவின் தண்ணீரை கடக்க செய்தீர், மதுரமாம் நீரூற்றை தந்து விட்டீர். மாறாவின் தண்ணீரை கடக்க செய்தீர், மதுரமாம் நீரூற்றை தந்து விட்டீர். தாகமெல்லாம் தீர்த்தீரையா, தாகமெல்லாம் தாகமெல்லாம் தீர்த்தீரையா. ஜீவ தண்ணீர் தந்தீரையா. தலைமுறை தலைமுறையாய்
மக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. வாக்களித்த தேசம் சேர்த்திடுவே, வழுவாமல் என்றும் காத்திடுவே. வாக்களித்த தேசம் சேர்த்திடுவே, வழுவாமல் என்றும் காத்திடுவே. பற்றிக் கொள்வோம் உம்மை என்றும், இயேசுவையே பின்பற்றுவோம். பற்றிக் கொள்வோம் உம்மை என்றும், இயேசுவையே தலைமுறையாய் தலைமுறை தலைமுறையாய் தலைமுறையாக எங்களை பாதுகாத்து வருகிற தேவனே துதிக்கிறோம் அப்பா. எங்களை ஆண்டவரே கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கவரே ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் மீது உங்கள் கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லி அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தலைமுறையாக எங்களை ஆண்டவரே அழகாய் நடத்தி வந்தீரே, முன் குறித்தீரே, பேர் சொல்லி அழைத்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய அன்பிற்காக நன்றி, உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கரத்தில் தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். மீதமுள்ள வேலையை பொறுப்படுத்தி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம். கிட்டத்தட்ட அந்த பாட்டுக்கு வயசு 50 இருக்கும்னு நினைக்கிறேன். 45லேருந்து 50 வயசு இருக்கும். ரொம்ப பழைய பாடல். வேதத்தை வச்சு அந்த காலத்தில் எழுதுறதுனால இன்னைக்கு பாடினாலும் நமக்கு புதுசாக இருக்கும். நம்மோடு பேசும், நம்மை கண்டித்து உணர்த்தும், நமக்கு ஆலோசனை சொல்லும். அந்த மாதிரி ரொம்ப அருமையான வார்த்தைகளுடைய, வேதத்திலேருந்து எடுத்த வார்த்தைகளுடைய ஒரு நல்ல ஒரு பாடல். சேர்ந்து உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் பாடுவோம். வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். சத்திய வேதம்.
நீத்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்தம் பசும் பொன் தெளிந்திடும் தேன். நீத்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்தம் பசும் பொன் தெளிந்திடும் தேன். இதயம் மகிழும் கண்கள் தெளியும் இருண்ட ஆத்மா உயிரடையும். இதயம் மகிழும் கண்கள் தெளியும் இருண்ட ஆத்மா உயிரடையும். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம். சத்திய வேதம் பேதைகளிடம் ஞானம் அருளும் தேவ புத்தகம் மேன்மை தரும். இரவும் பகலும் இதன் தியானம் இனிமை தங்கும் தனிமையிலும். இரவும் பகலும் இதன் தியானம் இனிமை தங்கும் தனிமையிலும். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம். உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். வேத பிரியர் தேவ புதல்வர் சேதமடையா நடத்திடுவார். வேத பிரியர் தேவ புதல்வர் சேதமடையா நடத்திடுவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம். உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். உள்ளம் முதிக்கும் உறுதி அளிக்கும் கள்ளம் கபடல் யாமகற்றும். உள்ளம் முதிக்கும் உறுதி அளிக்கும் கள்ளம் கபடல் யாமகற்றும். கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கணமடைய வழி நடத்தும். கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கணமடைய வழி நடத்தும். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையில் தீபம். உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையையும் நொறுக்கிடுமே. கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையையும் நொறுக்கிடுமே. இதய நினைவை வகையா
எல்லாரும் எழுந்து நின்று தொடர்ந்து இந்த பாடலை பாடும் பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கை தசமபாகத்தை எடுக்கலாம். வானம் மகளும் பூமி அழியும், வேத வசனம் நிலைத்திருக்கும். வானம் மகளும் பூமி அழியும், வேத வசனம் நிலைத்திருக்கும். பரமன் வேதம் எனது செல்வம், பரவசம் நிதம் அருளும். பரமன் வேதம் எனது செல்வம், பரவசம் நிதம் அருளும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம். நல்லவரே, நன்றியோட துதிக்கிறோம் அப்பா. அந்த கிருபைகளுக்காக நன்றி, பிரசனத்திற்காக நன்றி அப்பா. அந்த இறைக்கு அழகாய் நடத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மீதமுள்ள வேலை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பேசுகிற தாசனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. வல்லமையுள்ள வார்த்தைகள், தேவையான வார்த்தைகள், எங்களை கண்டித்து உணர்த்துகிற வார்த்தைகள் வரட்டும் அப்பா. ஆண்டவர் நாங்கள் அவளோடு காத்து கொண்டு இருக்கிறோம். தடைகள் எல்லாவற்றையும் நீக்கப்படுங்க. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். தொடர்ந்து அறிவிப்புகள். சாரோன் பெந்தைக்கோஸ்தே சபையின் சார்பாக இந்த 3வது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஞாயிறு ஆராதனை விவரங்கள் வழக்கம் போல 1வது ஆராதனை காலை 5 மணிக்கும், 2வது ஆராதனை காலை 7 மணிக்கும், 3வது ஆராதனை காலை 9 மணிக்கும் இதே இடத்தில் வைத்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மாலை ஆராதனை நமக்கு மாலை 6:30 மணிக்கு இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மாலை 3 மணிக்கு நமக்கு வில்லேஜ் மினிஸ்ட்ரி கிராம ஊழியம் உண்டு. இதில் கலந்து கொள்கிறவர்கள் 3 மணிக்கு வரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நானும் இந்த வில்லேஜ் மினிஸ்ட்ரி கிராம ஊழியத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ராஜேந்திர அண்ணன்கிட்ட உங்கள் பெயரை கொடுக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சாரோனின் கூடார ஜெபம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் காலை 10 மணிலேருந்து மாலை 4 மணி வரைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. விசுவாசிகள் வாரத்தில் ஒரு நாளாவது 1 மணி நேரம் அதை நீங்கள் ஜெபிக்கும்படியாக அவங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அதிகாலையில் அன்புடன் ஜெபம் நமக்கு திங்கள் முதல் வியாழன் வரை தினமும் காலை 5 மணிலேருந்து 6 மணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. விசுவாசிகள் வந்து கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் ஆண்களுக்கு ஜெபம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் காலை 5 மணிலேருந்து 6 மணி வரை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆண்கள் வந்து கலந்து கொள்ளும்படியாக உற்சாகப்படுத்துகிறோம். விடுதலை உபாச ஜெபம் நமக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் காலை 10:30 மணி முதல் 1 மணி வரை நடைபெற்று கொண்டிருக்கிறது. விசுவாசிகள் வந்து கலந்து கொள்ளும்படியாக, தேசத்திற்காக, சபைக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏரியாக்களிலே உபவாச ஜெபம் நடைபெற்று கொண்டிருக்கிறது, பிரேயர்ஸ் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் ஏரியா லீடரோட தொடர்போடு இருந்து எல்லா ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக, உங்கள் வீடுகளையும் ஜெபத்துக்கு திறந்து தரும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். நமது சபையின் இணையதள முகவரி யூடியூபில் ஷாரன் பென்டிகாஸ்டல் சர்ச் அஃபீஷியல், ஃபேஸ்புக்கில் ஷாரன் பென்டிகாஸ்டல் சர்ச், இன்ஸ்டாகிராமில் ஷாரன் பென்டிகாஸ்டல் சர்ச் அஃபீஷியல். நமது சபையின் எல்லா ஆராதனையும் ஜெபங்களும் நேரடியாக லைவ் டெலிகாஸ்டாக வந்து கொண்டிருக்கிறது, ரெக்கார்டும் இருக்கிறது. விசுவாசிகள் நீங்கள் இதை பார்க்குமாறு மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஞாயிறு சிறுவர் பள்ளி மேலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிறு பள்ளியில் இருந்தால் நீங்கள் அங்கே அவர்கள் அனுப்பும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதத்திற்கான பைபிள் குவிஸ் போர்ஷன் நமக்கு பிலமோன் மற்றும் எபிரேயர் நிருபத்திலிருந்து இருக்கும். விசுவாசிகள் வாலிப பிள்ளைகள் தவறாமல் படித்துட்டு வரும்படியாக அவளை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். கர்த்தருடைய வார்த்தையின் தலைமை போதர் அவர்கள் கொண்டு வருவார்கள். வழக்கத்தின்படி கரங்களை தட்டி தேவ மனுஷனையும் தேவ வார்த்தை காணப்படும்.
பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை அனைவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இந்த ஆராதனைக்கு நேராக உங்களை வரவேற்கிறோம். ஒரு சில அறிவிப்புகளை உங்களுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்தி விட்டு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள கடந்து செல்வோம். இன்றைக்கு நமக்கு ஏற்கனவே நமக்கு அறிவிப்பு கொடுத்தது போல மாலை 6 மணிக்கு நமக்கு ஆபிரகாமுடைய ஜெபம் நமக்கு சபையில் வைத்து நம்மளுக்கு ஆரம்பிக்கும். எனவே நீங்கள் அனைவரும் மாலை 6 மணிக்கு நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்படி உங்கள் அன்பாங்களை கேட்டுக்கொள்கிறோம். கிராம ஊழியங்களுக்கு போகிறவர்களும் கிராம ஊழியத்துக்கு போயிட்டு அது முடிந்த பிறகு நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து ஆபிரகாமுடைய ஜெபத்தில் கலந்து கொள்ளும்படி உங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். போயிட்டு ஒரு 9 மணிக்கு வந்துடுவீங்க. எனவே நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் அப்படியே ஆபிரகாமுடைய ஜெபத்தில் கலந்து கொள்ளும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஸோ அதே போல் நமக்கு நாளைய தினத்தில் நம்மளுக்கு என்ன கிழமை? நாளைக்கு திங்கட்கிழமை. என்ன தேதி? ஒரு வருஷம் ஆகுதா? சரி, ஆகஸ்ட் 10ஆம் தேதி. ஆகஸ்ட் 10ஆம் தேதி திங்கட்கிழமை. எனவே நமக்கு இந்த இடத்துல நம்ம சபை ஆராதனை ஆரம்பித்து நமக்கு ஒரு வருடம் ஆகிறது. சரிங்களா? அதனால் நாளைக்கு நமக்கு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் நமக்கு இருக்குது. இந்த இடத்துல சபையை நம்ம ஆராதனை ஆரம்பித்து ஒரு வருடம். ஆனால் நம்ம தலைமை போதவருடைய மரணத்துக்கு பிறகு நம்ம சபையை ஆரம்பித்து 4 வருஷங்கள் ஆகிறது. சரிங்களா? மொத்தம் 4 வருஷம். அதனால் நம்ம ஆனிவர்சரி கொண்டாடலை. ஆனால் வந்து என்ன பண்ணுறோம், இதுவரையில் நம்ம நடத்தி வந்த நம்முடைய உண்மையுள்ள தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்த போகிறோம். ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. சரி, இந்த கடந்த இந்த ஆகஸ்ட் போன 10ஆம் தேதி முதல் இந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரையிலும் நம்மை நடத்தி வருவதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக என்ன பண்ணினார்? இருந்தார். போன வருஷம் மாத்திரமல்ல, கடந்த 4 ஆண்டுகளாக நம்மை நடத்தி வருவதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருந்தார். அது மாத்திரமல்ல, தாயின் கருவில் நாம் உருவான நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரையிலும் நம்மை நடத்தி வருவதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருந்தார். ஆமாவா இல்லைங்களா? எனவே நம்ம இம்மற்றும் நம்மை நடத்தி வந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தும்படி, ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக நாம் நாளைய தினத்தில் நம்ம கூடி வர இருக்கிறோம். எனவே சரியாக மாலை 6 மணிக்கு நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக வரும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். வேலைக்கு போகிறவங்க பெர்மிஷன் போட்டுட்டு என்ன பண்ணுங்க, நீங்கள் வாங்க. முடிந்தால் லீவு போட முடிஞ்சால் லீவ் போட்டு கூட என்ன பண்ணலாம், நீங்கள் வரலாம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நைட்டு முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகும்போது போய் சமைக்கணுங்கிற வேலை இருக்குங்கிறனால உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், நாளைக்கு இங்கேயே நம்ம இரவு உணவு நம்ம ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம். எனவே 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் அந்த கூட்டங்கள் நடைபெறும். எனவே 9 மணிக்கு நீங்கள் முடித்து செல்லும் பொழுது உங்களுக்கு உணவு உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் இருந்து சாப்பிட்டுட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் போகலாம். எனவே நீங்கள் சமைக்க வேண்டிய வேலை உங்களுக்கு அது மிச்சமாக இருக்கிறதுனால குடும்பமும் நண்பர்களும் சுற்றும் உட்டாரமாக என்ன பண்ணுங்க, நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். அதே போல் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரையிலும் தொடர்ந்து மாலை 6:30 மணிக்கு நமக்கு ஜெபங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் சித்தமானால் வருகிற ஞாயிற்றுக்கிழமை உங்கள் ஒவ்வொருவருக்கும் எண்ணெய் பூசி ஜெபிப்பதற்கு நம்ம பிரயாசப்படுகிறோம். சரிங்களா? அதனால் அதற்குரிய ஆயத்த ஜெபங்களாக இந்த வாரத்தில் நம்மளுக்கு இருக்கும். எனவே மாலை 6:30 மணிக்கு அந்த ஆயத்த ஜெபங்களில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்லாது சபையினுடைய ஊழியத்திற்காகவும் தேசத்திற்காகவும் இன்னுமாக அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்ற வேண்டும் என்பதற்காகவும் இந்த நாட்கள் என்ன பண்ணுகிறோம், நம்ம இந்த 15 நாட்களிலும் நம்ம தொடர்ந்து ஜெபித்து கொண்டு வருகிறோம். போன வாரத்தில் நடைபெற்ற ஜெபத்தில் சிலர் வந்து கலந்து கொண்டார்கள். அந்த ஜெபங்கள் ஆசீர்வாதமாக இருந்தது. எனவே நீங்களும் இந்த வாரத்தில் இந்த ஜெபத்தில் வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஓகே, சரி, சில ஜெப குறிப்புகள் இருக்கிறது. ஜெபித்து நாம் ஆண்டுடைய வசனத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். சர்க்குணம் என்று சொல்லப்படுகிற ஒரு சகோதரி, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அவங்களுடைய வயிற்றில் நீர் கட்டி இருக்கிறது. ஆப்ரேஷன் இல்லாமல் எனக்கு சுகம் கிடைக்கணும், அப்படி ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தால் நான் ஆண்டவருக்கு நன்றியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க இன்னும் ஆண்டவருக்குள்ளே அதிகமாக வரல, ரட்சிக்கப்படாத ஒரு சகோதரி. அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கணும். அதே போல் சகோதரி இமானுவேல், அவருக்காக ஜெபம் பண்ணுவோம். கிட்னி பிரச்சனையோடு கூட அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய சுகவீனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி நல்ல சுகத்தை கொடுக்கணும். அதுபோல் வாலிப மகள் நித்யஸ்ரீக்காக ஜெபம் பண்ணுவோம். கீழே விழுந்து தலையில் அடிபட்டிருக்கிறது. அந்த மகளுக்கு நல்ல சுகத்தை ஆண்டவர் தரணும். அந்த மகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஹாஷ்னியுடைய அப்பாவுக்காக ஜெபம் பண்ணலாம். கை எலும்பு உடைஞ்சிருக்குது, அவனுக்கு நல்ல சுகத்தை ஆண்டவர் தரணும். லட்சுமி பாட்டிக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்ல சுகத்தை தரணும். கற்பகம் தாயாருக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுக்கணும்.
அவங்களுக்கு முட்டு வலிகள், அந்த வயது மூப்பி நிமித்தம் லட்சுமி பாட்டி அவங்களுக்கும் கற்பகம் தாயார் அவங்களுக்கும் சரீர பலவீனங்கள் உண்டு, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் சகோதரர் கேப்ரியலுக்காக ஜெபம் பண்ணுவோம், அவருக்கும் சரீரத்தில் பலவீனங்கள் உண்டு, கர்த்தர் அவரை சுகப்படுத்தணும். இந்த எல்லா ஜெப குறிப்புகளை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து வலது கரத்தை உயர்த்தி கர்த்தர் எல்லாரும் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அந்த பேரை சொல்லி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே சகோதரி சர்க்குணத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த நீர்க்கட்டிகள் எல்லாம் அவைகள் ஆண்டவரே கரைந்து போகத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு அற்புதம் நடைபெறத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அவங்க ரட்சிக்கப்பட நல்ல குழந்தை பாக்கியம் உண்டாக கர்த்தரிங்க அவங்களை சாட்சியாய் நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சகோதரி இம்மானுவேலுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த கிட்னி பிரச்சனைகள் எல்லா சரீர பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே மகள் நித்தியஸ்ரீக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தலையில் அடிப்பட்டதான அந்த காயங்கள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உச்ச தலை முதல் உள்ள கால்கள் வரையிலும் ஒரு தெய்வீக சுகத்தை கொடுத்து விடுதலையை தந்து நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா நீங்க மனம் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹாஷ்னியுடைய தகப்பனாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த எலும்பு முறிவுகள் எல்லாம் சரியாக்கப்பட நல்ல சுகமடைய ஆண்டவரே அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் நீங்க உதவி செய்து ஒரு அற்புதங்களை செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. லட்சுமி பாட்டிக்காக கற்பகம் ஆண்டவர் தாயாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க 2 பேருக்கு தேவை நல்ல சுகத்தை தந்து ஆண்டவரே நீங்க ஆசீர்வதித்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. சகோதரர் கேப்ரியலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா பலவீனங்களை மாற்றி நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. தடைகள் எல்லாம் நீங்க நிறைய அதிசயங்களை காண பண்ணுவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வருகிறதான இந்த நாள் நடைபெற இருக்கிற ஆபிரகாமுடைய ஜெபத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி இன்னமாக நாளைய தினத்தில் இருக்கிற நமக்கு அந்த உண்மையுள்ள தேவன் அந்த கூட்டத்தை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கத்தக்கதாக நல்ல கைகளை தட்டி கத்திரம் எல்லாரும் கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்நிய பாஷையில பேசி ஆவில நிரம்பி இப்பொழுது இருக்கிற காட்டிலும் சபை எண்ணிக்கையிலும் பரிசுத்தத்திலும் வளர்ந்து பெருகத்தக்கதாக சபைக்கு நல்ல ஒரு இடத்தை ஆண்டவர் தரும்படியாய் நல்ல ஒரு கட்டிடத்தை ஆண்டவர் தரத்தக்கதாக நல்ல கைகளை தட்டி கத்திரம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அப்படியே எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடுவோம். ஹல்லேலூயா. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். உந்தன் வழிகளெல்லாம் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். உந்தன் வழிகளெல்லாம் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே. என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே. என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்த தேவனால் விசுவாசத்தோடு பாடுங்க, அறிக்கை செய்து பாடுங்க. நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழித்தும்
நாமத்தை மயப்படுத்துவோம். 2 நிமிஷம் நல்ல அந்நிய பாஷையில பேசி நல்லா அவளை நிரம்பி நல்ல கத்தரை துதிக்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ரீமா மகாதால ஷகல காதால தரவலவா ரகதல காதால ஷகல காதால தரலதரவலவா. ஹalleluya 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 ஹalleluya. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உடைய பிள்ளைகளை செலுத்தி இருக்கிற காணிக்கைகள் தசமங்களை கத்தர் ஆசீர்வதிங்க. இதற்கான பிரதிபலனை இம்மையிலும் மறுமையிலும் 1000 மடங்கு தந்து கத்தரிங்க உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு உயர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்தி நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. என்னை மறைத்துமை வெளிப்படுத்துங்க. உங்களுடைய கிருபை என்னை தாங்கட்டும். துதிகன மகிமை எல்லாம் உங்களுக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து மைக்கில் வாசிக்கலாம். ஏசாயா 41 அதிகாரம் வசனம் 8, 9 வாசிங்க. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். ஆமென். நம்மள சேர்ந்து வாசிப்போம். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லையில் இருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். ஹல்லேலூயா. தேவன் இந்த வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம கடந்த நாட்கள் நம்ம சொன்னது போல இந்த ஏசாயா 41 அதிகாரத்தை ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? நம்ம சபைக்காக ஆண்டவர் குத்தகை கொடுத்தாரா? சரி, ஹல்லேலூயா. சரி, ஏசாயா 41 அதிகாரத்தை மாத்திரம் ஆண்டவர் நமக்கு தரல, முழு வேதாகமத்தையுமே என்ன பண்ணிருக்காரு? ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் எழுதி கொடுத்த ஒரு அன்பின் கடிதம், அதாவது என்னது? இந்த வேத புஸ்தகம். இதை வாசிக்கிறவனும் இதை கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் என்று எழுது. ஹல்லேலூயா. நெஞ்சில் கை வைங்க. நான் பாக்கியவான் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் கேர்ள்ஸாக இருந்தால், நீங்கள் விமனாக இருந்தால் என்ன பண்ணுங்க? பாக்கியவதின்னு சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம். நான் பாக்கியவான். ஓகே, ஆண்களை வந்து பாக்கியவான், பெண்களை வந்து பாக்கியவதி. ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்மை பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக வைத்திருக்கிறார். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால இல்லை, கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்ந்ததுனால அல்ல, என்றைக்கு நாம் வேதத்தை வாசித்தோமோ, என்றைக்கு நாம் வேத வசனத்தை கேட்டோமோ, என்றைக்கு அதை கை கொண்டு நடப்பதற்கு நாம் நம்மை அர்ப்பணித்தோமோ, அன்றைக்கு தேவன் நம்மை பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக அவர் நம்மை மாற்றி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் ஒரு கார் ஷெட் இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, நைட்டு கட்டில் தூக்கி அங்கே போட்டு, இங்கே தாண்டா காற்று நல்லா வருது அப்படின்னு சொல்லி தூங்குறீங்க. காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது, இங்கே ஒருத்தர் படுத்து தூங்கினாரு, அவர் ஆளை காணுமே, என்ன இங்கே ஒரு அழகான ஒரு கார் நிற்குது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா? நீங்கள் என்ன கார் ஷெட்டில் படுத்து தூங்குறதுனால காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது நீங்கள் காராக மாறிடுவீங்களா? மாற மாட்டோம். ஆமாம் இல்லைங்களா? அது மாதிரி கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால நான் ஒரு கிறிஸ்தவனாக மாற முடியாது. கிறிஸ்தவ பெயர் எனக்கு வச்சிருக்கிறதுனால நான் ஒரு கிறிஸ்தவராக மாற முடியாது. ஒரு தேட்டர் இருக்குது, அந்த தேட்டருக்கு பேர் வந்து என்னது? மோட்சம் தேட்டர். அந்த தேட்டருக்கு போனீங்கன்னா நீங்கள் மோட்சத்துக்கு போக முடியுமா? நிறைய சினிமா படம்லாம் போகிறாங்க அந்த தேட்டரில். அப்படிதானே? சில ஒயின் ஷாப் கடை இருக்கும், அதுக்கு பேர் வந்து என்ன இருக்கும்? கிறிஸ்தவ பேரை தான் வச்சுருப்பாங்க. அப்படிதானே? அந்த பேர் சொல்லி இங்கே யாராச்சும் இருந்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும், அதனால் சொல்ல அந்த பேர் சொல்ல. அப்போது நம்முடைய பெயர், நம்ம பிறந்ததான அந்த குடும்ப அந்த பின்னணி, அதன் அடிப்படையில் அல்ல, நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு நம்மளை அர்ப்பணித்து நம்ம வாழும்பொழுது தான் என்ன பண்ண முடியும்? நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாக மாற முடியும். அதனால் எந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் நம்ம என்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோமோ, என்றைக்கு பெற்றுக்கொண்ட ரட்சிப்பில் வளருவதற்காக தொடர்ந்து பிரயாசப்பட ஆரம்பிக்கிறோமோ, அன்றைக்கு தான் தேவன் நம்மை பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக என்ன பண்ணுகிறார்? அவர் நம்மை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. சரி, தொடர்ந்து இந்த வசனத்தை நம்ம தியானிப்போம். 1ஆம் தேதியில் நம்ம தியானித்ததான காரியம், என் தாசனாகிய இஸ்ரவேலே. அப்போ இஸ்ரவேல் யார்? இஸ்ரவேலுக்கு தேவன் செய்கிறதான நன்மைகள் என்ன? அதை தான் 1ஆம் தேதியில் நம்ம தியானித்தோம். போன வாரத்தில் நம்ம தியானித்ததான வார்த்தை தகப்பனும் தாசனும். அப்போ தாசன், என் தாசனாகிய இஸ்ரவேலே. அப்போ தாசன் அப்படின்னா வந்து யார்? சர்வன்ட், பணியாள் அல்லது வேலைக்காரன் அல்லது அடிமை
அதுதான் வந்து என்னது தாசன் அந்த பெயருக்குரியதான அந்த விளக்கம். அப்போ பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், சுவிசேஷ ஊழியத்திலே தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல தீமேத்தை என்ன பண்ணினார், என்னோடு கூட சுவிசேஷத்தின் ஊழியத்திலே அவன் பணியாற்றினான், பணி செய்தான் என்பது என்று அவருடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணுகிறார் பவுல் என்ன பண்ணுகிறார், அவர் சொல்லுகிறார். அப்போ அது போல் நம்முடைய பரம தகப்பன் இருக்கிறார் இயேசு. அப்போ அவருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும். அப்போது தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவருடைய சுவிசேஷத்தை என்ன பண்ணணும், மற்ற எல்லாருக்கும் சொல்ல வேண்டியதான பொறுப்பும் கடமையும் நம்மளுக்கு வந்து என்னது நம்மளுக்கு இருக்குது. இங்கே கில்நகர் பார்க் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இளநீ கடை அங்கே இருக்கும். இளநீ கடை கிடையாது, அந்த ரோட்டினுடைய அந்த பிளாட்பாரத்தில் என்ன பண்ணிப்பாங்க வச்சுருப்பாங்க. அப்போ அன்றைக்கி நானும் ஒரு ஊழியரும் பேசிட்டு போயிட்டு இருந்தோம். அப்போ பேசும்போது அவர் சொன்னார், அப்போது காலையில் போனீங்கன்னா அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, கடையில் அவங்க அப்பா இருப்பார், அவங்க அம்மா இருப்பாங்க, அவங்க மகனும் வந்து என்ன பண்ணுவாங்க இருப்பார். கொஞ்சம் நேரம் ஆக ஆக ஒரு 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 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா வண்டியில் என்ன பண்ணுவார், அவங்க பையன் என்ன பண்ணுவார், வண்டியில் கிளம்பிடுவார். இளநீலாம் எடுத்துக்கிட்டு வண்டியில் கிளம்பிடுவார். எதுக்குன்னா அப்படியே போகிற இடங்கள்லாம் இளநீ சேல் பண்ணுறது. அப்போ பாருங்கள், அப்போ அந்த பிளாட்பாரத்தில் போட்டு என்ன பண்ணாங்க, அங்கே இளநீ விற்பனை செய்கிறாங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணாங்க, வண்டியில் வச்சு அந்த வண்டியில் எடுத்துகிட்டு போய்ட்டு என்ன பண்ணாங்க செய்கிறாங்க. இப்போ அதனால் சில நேரத்தில் அவங்க அந்த குடும்பத்தில் அந்த அந்த தகப்பனாரும் அவரும் போவார்னு நினைக்கிறேன். அதனால் சில நேரத்தில் அந்த தாய் மட்டும் தாங்க இருப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பெஷலாக அந்த இளநியை வெட்டுறதுக்குன்னு சில பொருள்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. கத்தி இப்படி வச்சு அழுத்துறாங்க, ஈஸியாக வந்து என்ன பண்ணுறது, அந்த இளநீ கட் ஆகுது. ஈஸியாக வர ஜனங்களுக்கு என்ன பண்ணாங்க, ஈஸியாக கொடுக்குறாங்க. அவங்க தகப்பனாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, அருவாள் அப்படி சீவி என்ன பண்ணுவார் கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி வித்தியாசமாக நான் என்ன சொல்வார் அப்படின்னா, அப்போ தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல, அப்பா தான் செய்கிறாருல, அம்மா தான் செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணல, பையன் சும்மா இல்லை, அவரும் வந்து என்ன பண்ணார், இளநீ எடுத்து வண்டியில் போட்டுக்கிட்டு அந்த 3 சக்கரம் அந்த சைக்கிள் இருக்குல்ல, அதில் அந்த வண்டியில் போட்டுக்கிட்டு என்ன பண்ணார், அவரும் எல்லா இடங்களுக்கு போய் என்ன பண்ண சொல்கிறார். அப்போது ஒரு குடும்பமாக சேர்ந்து குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்காக, குடும்பத்துடைய ஆசீர்வாதத்திற்காக அவங்க பிரயாசப்படுகிறாங்க. அப்போ அது போல் நீங்களும் நானும் கர்த்தருக்காக நாம் பிரயாசப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ உங்கள் குடும்பத்துக்கும் உலக பிரகாரமான ஒரு குடும்பத்துக்காக நீங்கள் பிரயாசப்படணும். அதை விட அதிகமாக கர்த்தருக்காகவும் அவருடைய ராஜ்யத்திற்காகவும் சபைக்காகவும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். அப்போ அதுதான் வந்து என்னென்னா தகப்பனுக்கும் தாசனுக்கும் இடையில் இருக்கிறதான அந்த ஒரு ஐக்கியம். அப்போ அவர் தகப்பனாக இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார், நாம் அவருடைய தாசர்களாக இருந்து அந்த ஆசீர்வாதத்தில் என்ன பண்ண முடியும், நம்ம பங்கு பெற முடியும். ஹல்லேலூயா. அப்போ அதுதான் வந்து என்னது, அந்த தகப்பன் தாசன் அப்படிங்கிறதான அந்த காரியங்களை பார்க்குறோம். சரி, அடுத்து வாசிங்க. இன்றைக்கி நம்ம தியானிக்கிறதான காரியம் வந்து என்ன அப்படின்னா, என் தாசனாகி இஸ்ரவேலே நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. பக்கத்தில் இருக்கலாம் பாருங்க, பார்த்துட்டிங்களா? சரி சரி, அவங்கள பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமாம், ஆண்களை மட்டும் சொல்லணும், பெண்களை மட்டும் சொல்லணும், மாற்றி சொல்லிடக்கூடாது, டேஞ்சர் ஆகிடும் அப்புறம். சரி, ஓகே, சொல்லிட்டீங்களா? இப்போ நான் சொல்கிறேன், இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். கைப்பிடிச்சுங்க, அவங்க கைப்பிடிச்சுங்க, சொல்லுங்கள். என் தாசனாகிய இஸ்ரவேலே நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. சந்ததி அப்படிங்கிறதுக்கு போன வாரத்தில் ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன சொன்னேன், ஆங்கிலத்தில் வந்து என்னது, சீடு அப்படிங்கிற வார்த்தை என்ன பண்ணியிருக்குது, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்சன் அந்த பைபிளில் சொல்லியிருக்குது சீடு. என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, சீடு. அப்போது தாசன் அது வந்து என்னது, அது சர்வன்ட். அப்போ இது வந்து என்னது, இது சீடு. சீடு வந்து என்னது, இது ஒரு சந்ததி. அப்போ நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அவருடைய சந்ததிகளாக இருக்கோம். ஓகே, இப்போ கையை விட்டாதீங்க. இப்போ சொல்லுங்கள், அவங்கள பார்த்து சொல்லுங்கள். நீ என் தாசன், சொல்லுங்கள். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வசனம் முடிங்க. பார்த்தீங்களா, ஸ்கூலில் வாய்ப்பாடு கேட்பாங்க, சொல்லு ஓரன் ஒன்று ஈரோன் அப்படிம்பாங்க. கூட்டத்தோடு கூட்டமாக என்ன பண்ணோம், பிள்ளைகள்லாம் கற்றுங்க. மிஸ்லாம் இருக்கிறாங்க, டீச்சர்லாம் இருக்கிறாங்க. தனியாக இப்படி கேட்டோம்னா என்ன பண்ணுது, பேபான்னு என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் முழிச்சிருப்பாங்க. அப்படின்னா அது மாதிரி சொல்லுங்கள், அந்த வசனத்தை முடிங்க. நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். மீதியை முடிங்கப்பா. நான் உன்னை சொல்லுங்க, நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை மறக்கவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்மளை மறக்கல. ஓகே, இப்போ கைப்பிடிச்சா அப்படி அவங்களை வாழ்த்திருங்களே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை வாழ்த்துருங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார்.
கர்த்தருடைய நிகழ்காலத்தை ஆசீர்வதிப்பார், கர்த்தருடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார். நீங்க நல்லா இருப்பீங்க சாமிங்களே. ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், அவர் நம்மை ஆசீர்வாதமாக மாற்றுவார். அப்போ இன்னைக்கு நம்ம தியானிக்கிற தலைப்பு வந்து என்னது? நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. தெரிந்து கொள்ளுதல், நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. அப்ப தெரிந்து கொள்ளுதலை பத்தி வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 17 வசனம் 14. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவுடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும், ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும், ராஜாதி ராஜாவுமாய் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை அவர்களை ஜெயிப்பார். கவனிங்க, இந்த உலக வாழ்க்கை இது ஒரு யுத்தம். சொல்லுங்க பார்க்கலாம், இந்த உலக வாழ்க்கை இது வந்து என்னது? இது ஒரு யுத்தம். பாஸ்டர், யுத்தமா பாஸ்டர்? என்ன பாஸ்டர் சர்ச்சுக்கு வந்திருக்கேன், யுத்தமெல்லாம் வராது, கர்த்தர் ஆசீர்வதிப்பான்னு சொல்லுவீங்க, பார்த்தா யுத்தம்னு சொல்றீங்களே பாஸ்டர் அப்படிங்கிறீங்களா? அப்போ இந்த உலக வாழ்க்கை நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இது வந்து என்னது? இது ஒரு யுத்த களம். சொல்லுங்க பார்க்கலாம், யுத்த களம். விளையாட்டு களம் அல்ல. சொல்லுங்க பார்க்கலாம், விளையாட்டு களம். ஒருத்தர் கிரிக்கெட் விளையாடுறாரு, ஃபுட்பால் விளையாடுறாரு, அது வந்து என்னது? விளையாட்டு களம், அப்படிதானே? அப்ப விளையாட்டு களத்துல ஒரு அடிபட்டுருச்சு, என்ன ஆகும்? கையில் அடிபடும், காலில் அடிபடும், அவ்வளவுதான். ஆனா யுத்த காலத்துல அடிபட்டுச்சு, என்ன ஆகும்? உயிரே போயிடும், அப்படிதானே? அம்மா பிள்ளைங்களா? அப்ப அதுதான். அப்ப எந்த அளவு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஜாக்கிரதையா இருக்கணுமோ அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்ப ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். காரணம், இந்த உலக வாழ்க்கை இது வந்து எப்படிப்பட்டது? இது ஒரு யுத்த களம். கவனிக்கிறீங்களா? ஐயோ அப்படியா பாஸ்டர், அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கவே மாட்டேனே பாஸ்டர் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? நீங்க ரட்சிக்கப்பட்டாலும் ரட்சிக்கப்படலைனாலும் இந்த உலக வாழ்க்கை வந்து என்னது? இது ஒரு யுத்த களம். ஓ அப்படியா பாஸ்டர், அப்பனா ஓகே ஓகே. சரி, அப்போ ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் ரட்சிக்கப்படாதவங்களுக்கு என்ன வித்தியாசம்? ரட்சிக்கப்பட்டவங்க யுத்தத்தில் காயப்பட்டு அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அணுவாக மரித்து விடுகிறார்கள். அவருடைய ஆத்மா மரித்து விடுகிறது. அவருடைய ஆத்மா நரகத்துக்கு செல்லத்தக்கதாக அந்த ஆத்மா என்ன பண்ணுகிறது? சத்துருவினால் அது அது அழிக்கப்படுகிறது. ஆனா ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு வந்து என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையில யுத்தங்கள் நடக்கும், ஆனா அந்த யுத்தத்தின் முடிவிலே ஜெயம் உண்டாகும், வெற்றி உண்டாகும். நல்ல கைகளை தட்டி ஆண்டுக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. நல்லா கை தட்டி. ஓட்டப்பந்தயத்தில் ஓடும் போது அல்லது கிரிக்கெட் விளையாடும் போது உங்க பிள்ளை 6 அடிச்சுட்டான் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? கை தட்டி, என் பிள்ளை பத்தியா 6 அடிச்சு சொல்லுவீங்களா? ஓட்டப்பந்தயத்தில் உங்க பிள்ளை முன்னாடி ஓடி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? என் பிள்ளை ஃபர்ஸ்ட் ஓடி வந்துச்சுல, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துச்சுல, அதுக்கு பின்னாடி 2வது ஒன்று வந்துச்சுல, அதுதான் என் பிள்ளை. அப்போ நம்முடைய பிள்ளைகள் ஜெயிச்சா நம்மளுக்கு வந்து சந்தோஷம். ஆமா இல்லைங்களா? இப்போ நான் என்ன சொன்னேன்? யுத்த காலத்தை நம்ம வந்து ஜெயம் பெறுவோம்னு சொன்னேன். யாருக்கோ பாஸ்டர் சொல்லியிருக்காரு போல, பாவம் அவங்க ஜெயிக்கிறாங்களே யோசிச்சிருக்கீங்க, அப்படிதானே? அப்போ நீங்க தான் என்னது? ஜெயிக்கக்கூடியதான பிள்ளைகள். நீங்களும் நானும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார். ஏன் நமக்கு ஜெயம் உண்டாகும் அப்படின்னா, அதாங்க வசனம் சொல்லுகிறது, இவர்கள் ஆட்டுக்குட்டியானவுடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் அவர் எப்படிப்பட்டவரா? வாசிங்க. கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். பாருங்க, அப்போ நம்மை ஆட்கொண்ட, நம்மை ரட்சித்த நம்முடைய தேவன் அவர் எப்படிப்பட்டவர்? அவர் கர்த்தாதி கர்த்தா, அவர் ராஜாதி ராஜா. அப்ப அவர் என்ன பண்ணுவாரா? அவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாமா இருக்கிறபடினால் அவர்களை ஜெயிப்பார். எவர்களை? சத்துருக்களை அவர் ஜெயிப்பார். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமாய், நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய், நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், நம்முடைய நிகழ்காலத்துக்கு விரோதமாய், நம்முடைய எதிர்காலங்களுக்கு விரோதமாய், நம்முடைய கடந்த காலங்களுக்கு விரோதமாய் சத்துரு எந்த விதத்தில் அவன் போராடினாலும் ஆண்டவர் சத்துருவிலே ஜெயம் எடுத்து அந்த ஜெயத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அப்போ அதுக்கு அடுத்துதான் அங்க நம்ம இங்க செய்திக்குரியதான அந்த வார்த்தைகள் வருகிறது. வாசிங்க, அதுக்கு அடுத்து வாசிங்க தொடர்ந்து. அவரோடு கூட இருக்கிறவர்கள். அப்போ நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிஷன் என்ன சொல்லுங்க? அவரோடு கூட இருக்கிறவர்கள். அப்ப அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தா. அப்போ அவர் ஜெயம் எடுப்பார். அப்ப நம்ம ஜெயம் எடுக்கணும்னா என்ன செய்யணும்? அவரோடு கூட என்ன பண்ண நம்ம இருக்கணும். அடுத்து அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும். நம்ம அப்ப அவரோடு கூட நம்ம இருக்கணும். அப்போ தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு, என்னை குறித்து ஒரு நோக்கம் உண்டு, இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு நோக்கம் உண்டு. என்ன நோக்கம்? நாம் அவரோடு இருக்கணும். யார் கூட இருக்கணும்? இயேசுவோடு கூட நம்ம இருக்கணும். அப்ப இயேசுவோடு கூட இருப்பதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்பொழுதும் அவர் நினைவாக நம்ம இருப்பது.
அப்போ அப்படி இருக்கிறீங்களா? வீட்டில் நீங்கள் ஒருவேளை கிச்சனில் இருக்கலாம். கிச்சனில் இருக்கும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? அவரோடு கூட, இயேசுவோடு கூட என்ன பண்ணணும்? இருக்கணும். நீங்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கலாம், கல்லூரியில் இருக்கலாம். இப்போ எங்கே இருக்கிறீங்க? சூளைமேட்டில். அப்படியா? சூளைமேட்டில் என்னத்தை காண்கிறீர்கள்? சூளைமேட்டை காண்கிறோம் பாஸ்டர். அப்படியா? சரி, இப்போ எங்கே இருக்கிறீங்க? இப்படி சொல்லணும். எப்படி சொல்லணும்? கோடம்பாக்கத்தில், சாரோன் பெந்தைக்கோஸ்தே சபையில், ஆலயத்துக்குள்ளே இருக்கிறோம் பாஸ்டர் அப்படி சொல்லணும். இப்போ எங்கே இருக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம்? கோடம்பாக்கத்தில், சாரோன் பெந்தைக்கோஸ்தே சபையில், ஆலயத்துக்குள்ளே இருக்கிறோம் பாஸ்டர். அப்போது நீங்கள் இங்கே ஆலயத்துக்குள்ளே இருந்தாலும் நீங்கள் எங்கே இருக்கணும்? அவரோடு கூட இருக்கணும். இங்கே இருந்தாலும் நீங்கள் அவரோடு கூட இல்லாமல் இருக்க முடியுமா முடியாதா? ஆமாம் இல்லைங்களா? இங்கே இருந்துக்கிட்டே நீங்கள் மதியானம் என்ன குழம்பு வைக்கலாம்? போன வாரம் கறி எடுத்தோம், இந்த வாரம் கருவாட்டு குழம்பு எடுக்கலாமா? மீன் குழம்பு வைக்கலாமா? போன வாரம் கொஞ்சம் செலவு அதிகமாகிடுச்சு, பட்ஜெட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அப்படிதானே? அப்போ இங்கே இருந்துகிட்டே என்ன பண்ணிடலாம்? கிச்சனுக்கு போயிடலாம். ஆனால் இங்கே இருந்துகிட்டே கிச்சனுக்கு போகாமல் இங்கே இருந்துட்டு என்ன பண்ணுங்க? அவரோடு இருக்கணும். அவள் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே, ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போதே வெறும் பாட்டு பாடுறது மாத்திரமல்ல, தாளத்தோடு கூட சேர்ந்து கைகளை தட்டுறது மாத்திரமல்ல, அவரோடு கூட இணைந்து அவர் நினைவாகவே. அதான் பாட்டு இருக்குது. மனம் சுற்றி சுற்றி வருதே தானா இயேசுவே, இயேசு ராஜாவர். அப்போ அப்படி நீங்கள் அப்படி பாடினீங்கன்னா அவர் சொல்லுவார், அவர் வந்து என்ன பண்ணுவார்? அவர் உங்களை அவர் சுற்றி சுற்றி வருவார். அல்லேலூயா. அப்போது நீங்கள் அவருடைய நினைவாகவே இருக்கும் பொழுது அவர் உங்களுடைய நினைவாகவே இருந்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போ தான் வசனம் சொல்லுகிறது, அவரோடு இருக்கிறவர்கள் அவங்க எப்படிப்பட்டவங்களா? அழைக்கப்பட்டவங்க. அப்போ தேவனுக்கு நம்மை குறித்து ஒரு நோக்கம் உண்டு. என்ன நோக்கம்? நம்மளை அவரோடு கூட வைத்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய நோக்கம். அப்போ அதனால என்ன பண்ணாரு? அந்த நோக்கத்தின் அடிப்படையில் அவர் நம்மளை அழைக்கிறார். அப்போ அவரோடு இருக்கிறவங்க வந்து யாரு? அழைக்கப்பட்டவர்கள். அடுத்து வாசிங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவங்க உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அப்போ இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்ப தேவன் நம்மளை எதற்காக தெரிந்து கொண்டார் சொல்லுங்க. பாஸ்டர், என் பிள்ளை 10th எழுதுது, 500 மார்க்குக்கு ஒரு 450 மார்க் வாங்கணும் பாஸ்டர். அப்படியா? அதுக்கு தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாரா? அதெல்லாம் ஆமாம், அதெல்லாம் சுஜிபி அப்படிதானே. 450 மார்க் எடுக்கிறது ஆண்டுக்கு வந்து என்னது? அதெல்லாம் ஜுஜிபி அவருக்கு. பாருங்க, தானியேல், சாத்ராக், மேஷாக் பாபிலோன்ல இருந்தாங்க. அப்போ அங்க இருக்கிற ஞானிகள், அங்க இருக்கிற ஜோசியர், அங்க இருக்கிற மந்திரவாதி, அங்க இருக்கிறதான எல்லா திறமை படிச்ச எல்லாரை விட 10 மடங்கு திறமைசாலியா இவங்க 4 பேர் என்ன பண்ணாங்க? இருக்கிறாங்க. இப்போ 10 மடங்கு அப்படிதானே. அப்போ 100 × 10 பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 10,000. கரெக்டுங்களா? 100 × 10னா 10 மடங்கு. அப்போது ஆண்டவருக்கு 500க்கு 450 மார்க் எடுக்கலாம். சுஜிபி மேட்ரு சொல்லுங்க பார்க்கலாம். சுஜிபி மேட்ரு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் சுஜிபி மேட்ரு தான் பாஸ்டர். ஆனால் எங்களுக்கு தான் என்ன பண்ணுறது? நாங்கள் எக்ஸாம் தான் எழுதுகிறோம், எங்கள் வாத்தியார் மார்க் போட மாட்டேங்கிறாரு பாஸ்டர். அதனால் மார்க் தான் என்ன பண்ணிடுது? எனக்குன்னே மார்க்கை குறைச்சிட்டாரு. 10 மார்க் போட வேண்டிய இடத்துல 1/2 மார்க் தான் போடுறாரு. சரி, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் என்ன பண்ண? உங்களுக்கு ஞானத்தை தந்து உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்போது தேவனுக்கு நம்மை உலக பிரகாரமாக ஆசீர்வதிப்பது அவருக்கு ரொம்ப ஈஸியான காரியம். அப்போ எதுதான் அவர் முக்கியமான அவர் எதிர்பார்க்குறா அப்படின்னா, நாம் அவரோடு இருக்க வேண்டும். அதுதான் வந்து என்னது அவர் முக்கியமாக எதிர்பார்க்குறார். அப்போ அவரோடு நம்ம இருக்கும் பொழுது அப்போ அவர் நம்மளை ஆசீர்வதிக்க போதுமானவர். அப்போ அவரோடு கூட இருப்பதற்காக அவர் என்ன பண்ணுறார்? அவர் நம்மளை அழைக்கிறார், நம்மளை தெரிந்து கொள்கிறார். அடுத்தது என்ன பண்ண? நம்மளை அவர் கூட வைத்து நம்மை உண்மை உழவுகளாக மாற்றுகிறார். அடுத்தது அவர் ஜெயம் எடுத்தபடினாலே நமக்கு என்ன பண்ணுறார்? அவர் நமக்கு ஜெயத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். உலகத்தின் மேலே, பாவத்தின் மேலே, பிசாசின் மேலே அவர் நமக்கு ஜெயம் தருகிறவராக இருக்கிறார். இன்னொரு வசனம் வாசிங்க. ரோமர் 8:30 வாசிங்க. ரோமர் 8வது அதிகாரம் 30வது வசனம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். சரி, இப்போ முதல் நம்ம தியானித்த அந்த வசனத்தையும் இந்த வசனத்தையும் நம்ம சேர்த்து பார்க்கலாம்.
இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம்? தேவன் அவரோடு கூட இருக்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள். அப்புறம் அடிஷனல் இன்னொன்று சேர்த்தோம். என்ன சேர்த்தோம்? ஜெயம் பெறுகிறவர்கள். அப்படிதானே? ஏன்னா அவர் ஜெயம் எடுக்கிறார்கள், நம்மளும் ஜெயம் பெறுகிறவர்கள். இப்போ அது வந்து நம்ம முன்னாடி பார்த்த வசனம். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். அப்போ அழைப்பு அங்கே வந்துருச்சு. அடுத்தது நீதிமான்கள், புதுசாக ஒன்று வருது, நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். அடுத்தது மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்போ 3 காரியங்கள் இந்த வசனத்தில் என்னப்படுது, நம்ம புதுசாக ஆட் ஆகுது. அப்போ அழைக்கிறதுக்கு முன்னாடி தேவன் அங்கே ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறான்னா, நம்மளை முன் குறிக்கிறார். தேவன் எவர்களை முன் குறித்தாரோ, இப்போ நீங்கள் காய்கறி மார்க்கெட்டுக்கு போகிறீங்க, என்ன பண்ணுவீங்க? ஒரு மனசில் ஒரு எண்ணம் இருக்கும், இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கும். போயிட்டு அந்த காய் என்ன பண்ணுவீங்க? வாங்கிட்டு வருவீங்க. கத்திரிக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? போயிட்டு என்ன காய் வேணுமோ அதை போய் என்ன பண்ணுங்க வாங்கிட்டு வருவீங்க. சிலருக்கு வந்து அங்கே போனதுக்கப்புறம் தான் யோசனையே வரும். ஆக இன்னைக்கு இந்த காய் இருக்குது, என்ன பண்ணலாம், இன்னைக்கு இது செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஐடியா வரும். அப்போது ஆண்டவருக்கு வந்து என்ன அப்படிலாம் இல்லை, அந்த ஸ்பாட்டில் வர சிந்தலாம் இல்லை. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நம்முடைய தாயின் கருவில் நாம் உருவாக முன்பதாகவே என்ன பண்ணிட்டாரு, நம்மளை குறித்து ஒரு திட்டத்தை, ஒரு தரிசனத்தை ஆண்டவர் மனசில் வச்சுட்டார். அதுதான் பக்தன் அழகாக பாடார். சகோதரர் ஆரோன் பாலா அவங்க ரொம்ப அழகாக பாடுறாங்க. என்ன பாட்டல்? என் தாய் உருவாக முன்னே. பாடலாமா? பாடலாமா? ஓகே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, சதைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே. நல்ல கை தட்டி. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு வாசி. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும். நல்ல கை தட்டி பாடுங்க. எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும். வேறு ஆசையே இல்ல, வேறு ஆசையே இல்ல. நல்ல தலைக்கு மேல கைகளை தட்டி நல்ல கத்தரை துதிக்க பார்க்க. நல்ல தலைக்கு மேல கைகளை தட்டி ஹல்லேலூயா சத்தமா ஹல்லேலூயா. அப்போ தாயே இன்னும் உருவாகலையா. என் தாய் உருவாக முன்னே. அம்மாவே இன்னும் பிறக்கல, அம்மாவே இன்னும் உருவாகல. பாட்டியோட வயிற்றுல அம்மாவே என்ன பண்ணல, இன்னும் உருவாகல. அப்போ அம்மா உருவாகி, அம்மா பிறந்து, அம்மா பால்வாடிக்கு போய், எல்கேஜிக்கு போய், யூகேஜிக்கு போய், அம்மாவுக்கு மூக்கு ஒழுகிறதுலாம் நின்று, அப்படிதானே அம்மா நல்லா பேச ஆரம்பித்து, நல்ல பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு, அப்புறம் அம்மா காலேஜுக்கு போயிட்டு,
காலேஜுக்கு போயிட்டோ அல்லது போகாமையோ. அப்புறம் என்ன, அப்புறம் கல்யாணம் ஆயிட்டு அப்புறமா அவங்களுடைய வயிற்றில் ஒரு கரு உருவாகும் போது அப்புறம் அந்த கருவை செக் பண்ணிட்டு தான் டாக்டர் வந்து சொல்லுவார், கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பாட்டியாக போகிறீங்க. அப்படியா? என்ன சொல்லுவாங்க, நீங்கள் அம்மா ஆக போகிறீங்க, உங்கள் வயிற்றில் ஒரு கரு உருவாயிருக்குது. அப்போ அதுக்கப்புறம் தான் வந்து என் பிள்ளை எந்த ஸ்கூலில் படிக்க வைக்கலாம், என் பிள்ளைய வந்து எந்த காலேஜுக்கு அனுப்பலாம். அப்புறம் தான் வந்து என்ன பண்ண உட்காந்து திட்டம் பண்ணுவோம். இப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, திட்டம் பண்ணாங்க. அப்போ நீங்களே இவ்வளோ திட்டம் பண்ணும்போது நம்மளை உண்டாக்கினதான தெய்வம், நம்மை உண்டாக்கின ஆண்டவன் தாய் உருவாகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாராம், நம்மளை குறித்ததான திட்டங்களை அவர் முன் குறித்து விட்டார். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே என்ன பண்ணிட்டார், அட அம்மா விடுங்க, அட பாட்டியை விடுங்க, என்ன பண்ணிட்டாராம், நேராக போயிட்டாரு. உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நம்மளை குறித்து ஆண்டவர் முன் குறிச்சிட்டார். என்ன முன் குறிச்சிட்டாரு, 2026 வருஷத்துல, ஆமாம் வருஷத்துல ஆகஸ்ட் 9ஆம் தேதியில, ஆமாம் ஆகஸ்ட் 9ஆம் தேதியில சாரோன் பெந்தேகோஸ்தே சபைக்குள்ள, ஆமாம் சபைக்குள்ள நீங்களாம் உட்கார்ந்து ஆண்டவர் ஆராதிப்பீங்கன்னு சொல்லி அவர் முன் குறிச்சிட்டார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 6000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே என்னை குறித்ததான தரிசனத்தை, திட்டத்தை தேவன் அவைகளை என்ன பண்ணிவிட்டார், முன் குறித்து விட்டார். ஹல்லேலூயா. அதனால இப்ப வர பாடு, இப்ப வர பிரச்சனை, இப்ப வர கஷ்டம், இதெல்லாம் பார்த்து சோர்ந்து போகாதீங்க. ஏய், நான் யார் தெரியுமில்ல, நான் யாரு, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே முன் குறிக்கப்பட்டதான கர்த்தருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. அப்போ நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிறதான திட்டம் பெருசு. எனவே பாதியில வந்துட்டு என்ன பண்ண மாட்டாரு, அவர் நம்மளை கைவிட்டுட்டு, அம்மா ஏன் சாரி, என்னால் உன்னை பார்த்துக்க முடியாது, எனக்கு வந்து நான் ரொம்ப வீக் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கைவிட்டுலாம் போக மாட்டார். ஹல்லேலூயா. முடிவு பரிந்த நடத்தி ஜெயம் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அதெல்லாம் அங்கே சொல்லப்படுகிறது. அப்போது ஒரு 3 வார்த்தைகள் அந்த இடத்துல ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸாக என்னப்படுகிறது அங்கே சொல்லப்படுகிறது. அந்த ஒரு நிகழ்கால தொடர் சொல்லாக என்னப்படுகிறது அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. முன் குறித்தாரோ, அழைத்தாரோ, நீதிமான்கள் ஆக்கினாரோ. அப்போ முன் குறிச்சிட்டாரு, முன் குறிச்சதோடு நிக்கல, அழைச்சார், அழைச்சதோடு நிக்கல, என்ன பண்ணாரு, தெரிந்து கொண்டார். முந்தைய வசனம் தெரிந்து கொண்டார். அப்புறம் நம்மள என்ன பண்ணாரு, உண்மை உள்ளவர்களாக மாற்றினார். அப்புறம் இதுல பார்க்கிறோம், நம்மளை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார், நம்மளை ஜெயம் உள்ளவர்களாக மாற்றுகிறார், நம்மை மகிமைப்படுத்துகிறார். அப்ப மகிமைப்படுத்துகிறனா வந்து என்ன, அப்ப தம்முடைய தாசனாகிய யாக்கோபை, தாம் தெரிந்து கொண்ட யாக்கோபை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், தம்முடைய தாசனை ஆண்டவர் அழைக்கிறார், யாக்கோபை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். அப்போ அவருடைய மகிமைனா என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தங்க சொல்லப்படுகிறது. அதுக்கு முன்னாடி உள்ள வசனம் வாசிங்க, ரோமர் 8:29 வாசிங்க. அதுக்கு முன்னாடி உள்ள வசனம், தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஓகே. அப்ப தேவன் நம்மளை எதற்காக நம்மளை முன் குறித்தார் அப்படின்னா அவருடைய சாயலாக நாம் மாறுவதற்காக அவர் நம்மளை முன் குறித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணலாம், நாளைக்கு போய் கண்ணாடி முன்னாடி போய் நின்று நீங்கள் உங்கள் தலையெல்லாம் சீவி சிங்காரித்து அழகுபடுத்தி ஃபவுண்டேஷன் போட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லாம் போட்டு மேக்கப் பண்ணும்போது அப்படி கொஞ்சம் ஏசப்பா மாதிரியே மேக்கப் பண்ணி, ஃபஸ்ட்டு நல்லா இருக்கிறேன்னா, நான் ஏசப்பா மாதிரியே இருக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கா, ஆண்டு ஒரு பெரிய உருட்டு கட்டையோடு நிற்பார். ஏய் அப்பா அப்படி பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது, நான் முதலே சொல்லிட்டேன், 10 கட்டளையிலே சொல்லிட்டேன், என்னை போல யாதொரு சொருபத்தியாக விக்கிரகத்தையாக என்னப்படாத உண்டாக்காதன்னு சொல்லிட்டு, அதனால என்ன பண்ணக்கூடாது, என்ன மாதிரி நீ வேஷம்லாம் போடக்கூடாது. என்ன அப்போ என்ன ஏசப்பா பண்ணணும், என்னை போலவே நீ மாறணும். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய உள்ளான குணங்கள்ல என்ன பண்ணும், அவரை போல மாறணும். அப்போ தேவன் எவர்களை முன்குறித்தார் அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படிக்கு என்ன பண்ணினார், முன்குறித்தார். அப்ப இயேசுவை போல நம்முடைய உள்ளான குணங்கள் மாறணும். அதுதான் வந்து என்னது, அவருடைய சாயல். அப்ப அதனால ஆண்டவர் என்ன பண்ணார்னா அவர் நம்மளை அழைக்கிறார். எப்படி அழைக்கிறாரு வாசிங்க, மத்தேயு 11:28 வாசிங்க. மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஆமா ஆண்டவரே, நான் உங்க சாயலாதான் மாறணும்னு நினைக்கிறேன், ஆனா என்ன பண்ண முடியல, என்னால மாற முடியல ஆண்டவரே. என் குடும்பத்துல வந்த பிரச்சனை, எனக்கு வர போராட்டம், எனக்கு வர நிந்தனை அவமானம் என்ன பண்ணுது, என்னை ஒரு வழி பண்ணிடுது, இவங்களாம் என்னை திருந்த விடவே மாட்டாங்க, அதனால என்னால என்ன பண்ண முடியல, உங்களை போல மாற முடியல ஆண்டவரே. சில நேரத்தில் நீங்க வருத்தப்படலாம். அதுதான் ஆண்டவர் சொல்லாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. போனவர் நம்ம என்ன தியானிச்சோம்,
சந்தோஷமா இருங்கள் தியானிச்சோமா? ஏதேன் தோட்டத்தில் 2 விருட்சம் இருந்துச்சு. ஒன்று ஜீவ விருட்சம், இன்னொன்று நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சம். ஜீவ விருட்சம் இயேசுவுக்கு அடையாளம், நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சம் பிசாசுக்கு அடையாளம். அப்போ ஆண்டவர் சொன்னார், அந்த பிசாசு உண்டி அந்த கனி என்ன பண்ணாத சாப்பிடாத, நன்மை தீமை அறியத்தக்கதான அந்த கனி என்ன பண்ணாத சாப்பிடாத சொன்னார். இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அதை தான் சாப்பிட்டாங்க. ஆனால் வேதத்தில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இயற்கையாகவே தேவன் ஆதாம் ஏவலை படைக்கும் போது எப்படி படைச்சா? அது 2வது. ஃபர்ஸ்ட் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் தான் என்ன பண்ற ஆண்டு ஆதாம் ஏவலை படைச்சார். ஆமாவா இல்லைங்களா? சத்துரு பிசாசு சர்ப்பத்தின் ரூபத்தில் வந்து அவங்கள்ட்ட வந்து என்ன சொன்னா, நீங்க இந்த பழத்தை சாப்பிட்டாதான் என்ன பண்ணுவீங்க, அவர் மாதிரி மாறுங்க சிலை பண்ணது என்ன பண்ணா வந்து சொன்னான். ஆமாவா இல்லைங்களா? அப்போ என்ன அப்படின்னா, ஆல்ரெடி அவங்க தேவ சாயலாக தான் இருக்கிறாங்க. ஆனால் தேவ சாயலாக இருப்பதை அவர்கள் அறியாதபடி என்ன பண்ணிட்டாங்க, சத்துருவினால் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து ஏமாற்றப்பட்டு விட்டாங்க. நான் சொல்ல வருது உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்போ தேவன் எதை சாப்பிடக்கூடாது அவர் விலக்கி வைத்தாரோ அதை சாப்பிட்டாதான் நீ வந்து என்ன பண்ணுவ, தேவனை போல மாறுவன்னு சொல்லி வந்து என்ன பண்ணா பிசாசு வந்து என்ன பண்ணா பொய் சொன்னா. அப்போ அதனால இவங்க என்ன பண்ணாங்க, அந்த பொய்க்கு இவங்க வந்து அதை நம்பி அதை கீழ்ப்படுத்தி என்ன பண்ணாங்க, இவங்க பாவம் செஞ்சாங்க. தேவ சாயலை உண்மையாகவே என்ன பண்ணாங்க, அப்போ தான் அவங்க வந்து இழந்து போனாங்க. ஆமாவா இல்லைங்களா? தேவ மகிமையை அவங்க இழந்து போனாங்க. ஆமாவா இல்லைங்களா? ஹல்லேலூயா. அப்போது யார் பாவம் செஞ்சது அப்படின்னா, பாஸ்டர் ஏவாள் தான் பாஸ்டர் பாவம் செஞ்சா. நாங்கள் ஆம்பளைக்கெல்லாம் நல்லவங்க பாஸ்டர். ஏவாள் தான் போய் என்ன பண்ணிட்டா, பாம்பட்ட போய் ஏமாந்துட்டா பாஸ்டர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லலாம். ஒரு ஊழிக்காரர் எப்படி சொல்லார், ஏவாள் போய் என்ன பண்ணாங்க, ஏதோ ஒருத்தர் ஏமாந்து அந்த பழத்தை சாப்பிட்டாங்களாம். பழத்தை சாப்பிட்டு வீட்டுக்கார்ட்ட வந்து அழுதாங்களாம் ஆதாம்கிட்ட. ஆமையா ஆமாம், நான் தான் தெரியாதனமா சாப்பிட்டேன், என்ன பண்ணி தொலைக்கிறது, நான் சாப்பிட்டேன், இப்போ ஆண்டவர் வர போகிறாரு, என்ன பண்ண போகிறாரு, என்ன தோட்டத்தை விட்டு என்ன வெளியே அனுப்ப போகிறாரு, நீ மட்டும் ஜாலியாக ஏதோ தோட்டத்துக்குள்ளே இருக்கலாம்னு நினைக்கிறியா, உன்னை கட்டின பாவத்துக்கு எனக்கு கிடைச்ச தண்டனை ஆயா இது அப்படின்னு சொல்லும்போது ஆதாம் மனசு உருகி, சரி சரி விடு, கொண்ட அந்த பழத்தை நானும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சாப்பிட்டு என்ன பண்ணாரா, அவரும் ஏதோ தோட்டத்துக்கு என்ன பண்ணாரா, மனைவி பின்னாடியே என்ன பண்ணாரா, வெளியில் வந்துட்டாராம். அப்போ அப்படி என்ன பண்ணார், ஒரு போதர் என்ன பண்ணார் அவர் சொல்லார். அப்போ என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று, அப்போது ஆண்டவர் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஆதாமும் செஞ்சுட்டாரு, ஏவாள் என்ன பண்ணிட்டாங்க செஞ்சுட்டாங்க. அப்போ அவங்க எதை அவங்க வந்து அறியலை, தான் ஏற்கனவே தேவ சாயலாக தான் படைக்கப்பட்டோம் என்பதை அவர்கள் அறியாதவர்களாக, அதை நம்பாதவர்களாக, பிசாசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அதை செஞ்சு என்ன பண்ணிட்டாங்க, ஏமாந்துட்டாங்க. இன்றைக்கி நிறைய பேர் செய்கிறாங்கல்ல, குறிப்பாக ஆண்களை பார்த்தீங்கன்னா, ஆண்கள் சொல்லுவாங்க, சார் ஏன் சார் நீங்கள் சிகரெட்டு குடிக்கிறீங்க, என் மனசில் ஒரே காயம் சார், புண்பட்ட மனசு என்ன பண்ணுறேன், புகை விட்டு ஆத்துறேன். எவனோ ஒருத்தர் சொல்லி கொடுத்துருப்பான், உனக்கு ரொம்ப துக்கமாக இருக்காடா, என்ன பண்ணு, கொஞ்சம் புண்பட்ட மனசு என்ன பண்ண, புகை விட்டு ஆத்துறான். இவனை புகை விட்டு ஆற்றி பார்க்குறான், டீ கடையில் டீ ஆத்துனா கூட என்ன பண்ணிடுது, டீ ஆறி போயிடுது. ஆனால் புண்பட்ட மனசு என்ன பண்ண முடியல, புகை விட்டு ஆற்ற முடியல, இன்னும் சூடாக தான் மாறுது, இன்னும் என்ன பண்ண, இன்னும் காயமாக தான் ஆகுது. அப்போ ரொம்ப துக்கமாக இருக்கிறோம், ரொம்ப சோகமாக இருக்கிறோம், சரி என்ன பண்ணலாம், ஒரு படத்துக்கு போயிட்டு வந்தால் சோகமெல்லாம் மாறி போனால், அங்கே போனால் அங்கே அதை விட சோகமாக இருக்குது. படத்தில் உட்காந்து குடும்பமாக உட்காந்து அழுது கட்சியை படுத்து கண்ணீர் தொடச்சிட்டு வெளியே வர, நம்ம பொழப்பு அழுகிற பொழப்பாக இருந்தால் சினிமா தேட்டரில் போய் இந்த பொழப்பு இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க, அப்படிதானே? சரி ஒரு காமெடி பார்க்கலாம் அப்படின்னா வந்து என்னது, அந்த காமெடி ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ அவ்வளோதான். அப்போ இந்த உலகம் கொடுக்கக்கூடிய எல்லாமே அது சிற்றின்பம், அது 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 நித்திய இன்பம் கிடையாது, பேரின்பம் கிடையாது, அது வந்து என்னது, சிற்றின்பம். அப்போ அது மாறக்கூடியது, அது 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 குறைவுள்ளது, அது அழிவுள்ளது. அப்போ தேவன் கொடுக்கிற அந்த சந்தோஷம் அதுதான் என்னது, நிறைவானது. அப்போ போன வாரம் என்ன பார்த்தோம், சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் பாஸ்டர் என்னைக்கு நீங்கள் அந்த பிரசங்கத்தை பண்ணீங்களோ அந்த வாரமே சந்தோஷமாக இருக்க முடியல பாஸ்டர், வீட்டுக்கு போய் நானும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி தான் நினச்சேன். ஆனால் வந்த பிரச்சனை எனக்குன்னே வந்துச்சு பாருங்க, ஒரு பிரச்சனை என்னாச்சு, துக்கம் வந்துருச்சு பாஸ்டர், ஒரே சண்டை, ஒரே பிரச்சனை, ஒரே கஷ்டம் பாஸ்டர். ஆனால் சந்தோஷமாக என்ன பண்ணுமா, இருக்க முடியல சில நினைப்பெல்லாம் சொல்லலாம். ஆனால் ஆவியின் கனி வந்து என்னது சொல்லுங்க, கலாத்தியர் 5:22 வாசிங்க. கலாத்தியர் 5:22. ஆவியின் கனியோ, ஆவியின் கனியோ அன்பு, அன்பு, சந்தோஷம், சந்தோஷம், சமாதானம், சமாதானம், நீடிய பொறுமை, நீடிய பொறுமை, தயவு, தயவு, நற்குணம், நற்குணம், விசுவாசம், விசுவாசம், சாந்தம், சாந்தம், இச்சையடக்கம். இச்சையடக்கம். ஓகே, 9 சுவை மிகுந்ததான ஒரு கனி, அதான் என்னது, ஆவியின் கனி. இப்போ இதில் சந்தோஷம் எத்தனாவது இடத்துல வருது,
2வது இடத்துல வருது. சரிங்களா? ஓகே. இதில் சமாதானம் எத்தனாவது இடத்துல வருது? 3வது இடத்துல வருது. இப்போ இந்த ஆவின் கனியாகிய சந்தோஷத்தை நம்ம இருக்க விடாம நம்மளை தடை பண்ணது வந்து யாருன்னா பிசாசு. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப அது வந்து என்னது? அது கற்பனையா அல்லது அது கட்டளையா? கற்பனைனா வந்து என்னது? நம்ம முடிஞ்ச அளவு என்ன பண்ணலாம், நம்ம அதை கை கொண்டு நடக்கலாம். சில நேரத்தில் கை கொள்ள முடியாம என்ன பண்ணலாம், போகலாம். கற்பனை. ஆனா கட்டளை அப்படின்னா அது வந்து என்னது? அது சட்டம். அது வந்து என்ன பண்ணும்? அது ரூல். அந்த சட்டத்தை என்ன பண்ணும்? கண்டிப்பாக கை கொள்ளணும். அப்ப சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப சந்தோஷமா இருங்கள் என்பது அது வந்து என்னது? அது சட்டம். அது வந்து என்னது? அது ரூல். சிக்னல் போட்டா, ரெட் சிக்னல் போட்டா நிக்கணும். அது வந்து என்னது? அது ரூல். ரூலை நம்ம மீறி படம்னா வந்து என்ன ஆகும்? மாமா பிடிப்பாரு, அப்புறம் வந்து என்னது? மாமியார் வீட்டுக்கு கூட்டு போவாரு, ஃபைன் போடுவாரு. ஆமாவா இல்லைங்களா? அப்போ சட்டத்தை என்ன பண்ணக்கூடாது? மீறக்கூடாது. அப்ப சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சட்டம். ஆனா நம்மளை துக்கமா வைக்க வேண்டியது என்னது? பிசாசுடைய இஷ்டம். அப்படித்தானே? அப்ப நம்ம அவனுக்கு இடம் கொடுக்காம என்ன பண்ணும்? சந்தோஷமா இருக்கணும். அப்ப அந்த ஆவின் கனிகள் நம்ம வளருகிறதுக்கு என்ன பண்ணும்? தேவ சமூகத்துல நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர்களுக்கு உதவி செய்கிறார். அப்போ ஆண்டவர் சந்தோஷமா இருக்க முடியல அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில தான் ஆண்டு சொல்லாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களால சந்தோஷமா இருக்க முடியலையா? உங்க வாழ்க்கையில உங்களால ஆவியின் கனிகள்ல வளர முடியலையா? தேவ சாயல அடைய முடியலையா? பரவாயில்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களை நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, ஏன்ட்ட வாங்க, நான் வந்து என்ன பண்றேன், உங்களுக்கு டியூஷன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார் ஆண்டவர் சொல்லார். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். எப்படி தராரா? கீழே அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். நான் சாந்தம் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அதான் என்னது? டியூஷன். ஆண்டவர் சொல்லாரு, நீ ஆவின் கனி அந்த 9 காரியத்துல வந்து நீ மார்க்கு கம்மியா எடுக்கிறியா, ஃபெயில் ஆகிறியா, என்ன பண்ணு, என்கிட்ட வா, நான் வந்து என்ன பண்ண உனக்கு டியூஷன் நடத்துறேன். அப்போ வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ள. என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு நான் உங்களுக்கு ஒரு என்ன பண்ண, ஒரு ஐடி கார்டு கொடுக்குறேன். அதை வந்து என்ன பண்ணுங்க, உங்க கழுத்துல போட்டுக்கோங்க. அப்ப அந்த ஐடி கார்டை போட்டுக்கிட்டு, நான் சாந்தமா இருக்கிறேன், நான் மனத்தாழ்மையா இருக்கிறேன், என் இடத்தில் என்ன பண்ணுங்க, கற்றுக்கொள்ளுங்க. ஏன்ட்டு என்ன பண்ணுங்க, டியூஷன் படிங்கன்னு சொல்லி என்ன பண்ண சொல்றாரு. அப்ப எதுக்கு பைபிள் படிக்கணும், எதுக்கு ஜெபம் பண்ணணும், எதுக்கு சர்ச்சுக்கு வரணும், எதுக்கு ஊழியம் செய்யணும்? அவர்கிட்ட நம்ம என்ன பண்ண, நம்ம வந்து டியூஷன் கத்துக்கிறோம். ஆண்டவரே சொல்லித்தாங்க ஆண்டவரே, முடியல ஆண்டவரே, பாஸ் மார்க்கோட வாங்க முடியல ஆண்டவரே. எல்லா இடத்துலயும் என்ன பண்ணுது, அந்த ஆவியின் கனி அந்த 9 காரியத்திலும் கீழே ஒரே ரெட் லைனா வருது. ஆண்டவரே ஜஸ்ட் பாஸ் கூட எடுக்க முடியல ஆண்டவரே, 35 மார்க் கூட எடுக்க முடியல ஆண்டவரே, 5 மார்க்கு ஆண்டவரே, 2 மார்க்கு 3 மார்க்கு எல்லாமே ஒற்றைப்படையிலே வருது ஆண்டவரே, ரெட்டப்படையில கூட மார்க் வாங்க முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா ஆண்டு சொல்லி, சரி நீ வா, நான் வந்து என்ன பண்ண உனக்கு டியூஷன் நடத்துறதுலேருந்து என்ன பண்ணாரு சொல்லார். அப்போ அவரிடத்துல போய் என்ன பண்ண நம்ம கற்றுக்கொள்ளணும். அப்போ இப்போ மோசை குறித்து வாசிக்கலாம். வாசிங்க. என்னாகமம் 12:3 வாசிங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனம். மோசேயானவன் பூமியிலுள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். இப்போ மோசேக்கு எத்தனை மார்க் போடலாம்? இப்போ மோசே பத்தி என்ன சொல்லப்படுகிறது? மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் சகல சாந்தமான சொல்லி இருக்குது. மிகுந்த சாந்தம், சாந்த குணம் உள்ளவன், மிகுந்த சாந்தம். ஓகேங்களா? இப்போ மோசைக்கு எத்தனை மார்க் கொடுக்கலாம்? சாந்த குணம் அப்படின்னா அது வந்து எத்தனை மார்க்கு? 100 மார்க்னு வச்சுக்கலாம். மிகுந்த சாந்த குணம் அப்படின்னா 200 மார்க் கூட வச்சுக்கலாம். ஆமாவா இல்லைங்களா? இப்போ இந்த சாந்தம்ங்கிறது வந்து ஆவின் கண்ணில் எத்தனாவது வருது? எத்தனாவது இடத்துல வருது? சீக்கிரம் வாய்ப்பாடு சொல்லுங்க. ஓரன் 1, ஈரோன் 2 அது மாதிரி சொல்லுங்க, சொல்லி பாருங்க. ஆவின் கனி வந்து சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு, சந்தோஷம், சமாதானம். சொல்லுங்க, அதை சொல்லுங்க, வரிசையை சொல்லுங்க. ஆவின் கனி சொல்லுங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். அப்போ சாந்தம் வந்து எத்தனாவது இடத்துல வருது? 8வது இடத்துல வருது. அப்போ ஆண்டுக்கு மோசே பேசுறாரு, மோசே பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன், மிகுந்த சாந்த குணம். அப்படியா இருந்தாரு மோசே? என்ன பண்ணாரு?
ஆமா, ஒரே வெட்டு தான். எகிப்தியனும் எபிரேயனும் சண்டை போட்டுக்கிறாங்க. என்னடா சண்டை போடுறீங்க, அமைதியார் அமைதியார், ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி பார்க்குறாரு. பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியாகிற மாதிரி தான் தெரியுது. பிரச்சனை சரியாகலை. போடுறா, எகிப்தியன் என்ன பண்ணார், ஒரே போட்டு வெட்டி கொண்டு என்ன பண்ணாரு, புதைச்சிட்டார். ஆண்டவர் பார்த்தார், அப்பா உன்னை நான் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா உருவாக்கி 40 வருஷமா உன்னை உருவாக்கி உன்னை கொண்டு போய் என்னுடைய ஜனங்களை வந்து நான் வழிநடத்தணும்னு சொல்லி வச்சா. மோசே இப்படி பண்ணிட்டியே மோசே, உனக்கு ட்ரைனிங் பத்தலை, அடுத்து நீ வந்து எங்கே போ, வனாந்தரத்துக்கு போ, மீதியானுடைய அந்த வனாந்தரத்துக்கு போ, அங்கே போய் என்ன பண்ணு, இன்னொரு 40 வருஷம் நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன், 40 வருஷம் உனக்கு பத்தலை என்ன பண்ணாரு, வனாந்தரத்துக்கு ஆண்டு கொண்டு போகிறார். அப்போ அங்கே போய் கொடுத்த ட்ரைனிங்கில் மோசே எப்படி மாறிட்டாரு, மிகுந்த சாந்த குணம். அதில் அங்கே சொல்லப்படுது, பூமியில் உள்ள சகல மனிதரும். இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய உலகத்தில் எத்தனை கோடி ஜனங்கள் இருப்பாங்க, 800 கோடி பேரா? அப்போ 800 கோடி பேர்லையும் மோசே வந்து யாரா, சாந்த குணம் உள்ளவரா. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? அட எங்க பச சந்தோஷப்படுறது, பொறாமையா இருக்குது. நம்ம இங்க என்ன பண்ண முடியல, பாஸ் மார்க் கூட வாங்க முடியல. 800 கோடி பேரை விட அவர் சாந்த குணமா இருந்தாரா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படத்தக்க விதத்துல ஆண்டவர் மோசே என்ன பண்ணினார், ஆண்டவர் தன்னுடைய சாயலாக மோசையை உருவாக்கினார். அல்லேலூயா. அப்போ நம்மளும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே ஆவின் கனிகளை நான் உங்களை போல என்ன பண்ணோம், உங்கள் சாயலாக நான் மாறணும்னு சொல்லி என்ன பண்ண நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்போ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். சரி, இப்போ இப்படி எடுத்துக்கோங்களேன். இப்போ அம்பானி வந்து யாரு, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கார் பாஸ்டர், உள்ளுக்குள்ள எதாவது சத்தம் கேட்குது, எங்கள் அப்பா பாஸ்டர் அப்படின்னு சொல்லி. சரி, அம்பானி வந்து யாரு, பிஸ்னஸ் மேன். சரி, இன்னொன்று என்ன சொல்லுவாங்க உலகத்தில், அவர் வந்து என்ன சொல்லுவாங்க, கோடீஸ்வரர். அப்போ கர்த்தரை நம்பாத அம்பானி, அவர் வந்து யாரு, அவர் வந்து கோடீஸ்வரர். ஆனா கர்த்தரை நம்புற நம்ம, அதான் பாஸ்டர் நானும் நினைக்கிறேன். அவர்லாம் கர்த்தரை நம்பல, ஆனா அவர்லாம் கோடீஸ்வரனா இருக்கிறாரு. நான் கர்த்தரை தான் நம்புறேன், நான் கர்த்தரை தான் தேடி. பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை கூட என்ன பண்ணிருக்கிறேன், இந்த 2வது வாரத்தை நான் சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன். அடுத்த வாரம் வருவேன்னா வரமாட்டேன்னு தெரியாது, ஆனா இந்த வாரம் வந்துட்டேன் பாஸ்டர். ஆனா நான் கர்த்தரை தேடி வந்திருக்கிறேன்ல, அப்ப நானும் கோடீஸ்வரன் ஆகணும்ல. கர்த்தரை தேடாத அம்பானியே கோடீஸ்வரனா இருந்தானா நானும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அப்படி கிடையாது. அல்லேலூயா. அப்போ யார் கோடீஸ்வரர் அப்படின்னா, யார் கூட கர்த்தர் இருக்கிறாங்களோ அவங்க தான் கோடீஸ்வரர். அல்லேலூயா. அவங்க தான் லட்சாதிபதி, அவங்க தான் எல்லாமே. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் இல்லாம எத்தனை கோடி இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை வந்து என்னது, அது ஒரு தெருக்கோடி. கர்த்தர் நம்ம கூட இருப்பாருன்னா, நம்ம தெருக்கோடியில் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை வந்து என்னது, நம்ம தான் உண்மையான கோடீஸ்வரர்கள். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்து எந்த மனுஷனோடு கூட இருக்கிறாரோ அந்த மனிதன் தான் வந்து யார் அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர். அப்போ இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அவங்க கார் வச்சிருக்கிறாங்க, அவங்க பங்களா வச்சிருக்கிறாங்க, அவங்க நல்லா டிப்டாப்பாக இருக்கிறாங்க, அவங்க நல்லா படிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்தஸ்து இருக்குது, ஆசை இருக்குது, சொத்து இருக்குது. இதை தான் வந்து என்ன பண்ணணும் நம்ம பார்க்குறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் உண்மையை நாம் அறியாத பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அதிருப்தி வருகிறது, முறுமுறுப்பு வருகிறது, சந்தோஷம் குறைகிறது. கவனிக்கிறீங்களா? அப்போ எது முக்கியம், ஏசப்பா நம்ம கூட இருக்கிறது முக்கியமா, அல்லது நம்ம ஒரு பங்களா வீட்டில் இருக்கிறது, நமக்கு ஒரு கார் இருக்கிறது, நமக்கு ஒரு ஆஸ்தி அந்தஸ்துலாம் இருக்கிறது முக்கியமா அப்படின்னு பார்த்தா, ஏசப்பா நம்ம கூட இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். அப்போ ஏசப்பா கூட இருந்தார்னா நம்மளுக்கு என்னெல்லாம் தேவையா என்ன பண்ணுவார், அவர் ஐஸ்வர்ய சம்பனர், பாக்கெட்டில் நிறைய வச்சிருக்கிறார், என்ன பண்ணுவார், நமக்கு அவர் எடுத்து நமக்கு வாங்கி கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ அவர் நம்ம கூட வச்சுக்கணும். அப்போ அவர் நம்ம கூட வச்சுக்காம அவருடைய பாக்கெட்டில் இருக்கிறத மட்டும் வாங்கி கையில் வச்சுக்கிட்டா கொஞ்ச நாள் என்ன பண்ணிடும், செலவழிந்து விடும். அப்புறமா நம்ம என்ன பண்ணோம், மறுபடியும் பழைய மச்சான் அது மாதிரி என்ன பண்ணிடுவோம், நம்ம ஆயிடுவோம். சரி, அப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா, அந்த உண்மை நிலையை ஆதாமும் ஏவாளும் அறியாதனால தான் என்ன பண்ணாங்க, அவங்க தவறு செஞ்சாங்க. அப்போ நம்ம வந்து நம்ம உண்மை நிலைமை நம்ம அறிஞ்சிருக்கணும். அப்போ தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படிக்கு அவர்களை முன்னறிந்தார். அப்போ ஆண்டவர் என்னை ஏன் தெரிஞ்சுக்கிட்டார், எனக்கு ஏன் இந்த உலகத்தில் எனக்கு ஒரு வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், எனக்கே ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, நான் இந்த குடும்பத்தின் மத்தியில் நான் தேவ சாயலாக மாறணும். அப்போ சபையில் ஆண்டவர் 5 விதமான ஊழியங்களை வச்சிருக்கிறார். எதுக்கு வச்சிருக்கிறார்? அப்போ நாம் பரிசுத்தப்படவும், நாம் கிறிஸ்துவை போல நாம் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக வளரவுத்தக்கதாக 5 விதமான ஊழியங்கள் என்ன பண்ணிக்கிற ஆண்டவர் சபையில வைத்திருக்கிறார். சரி, அடுத்து ஒரு வசனம் வாசிங்க. சங்கீதம் 37 வசனம் 9 வாசிங்க.
நம்ம தேவ சாயல் அடையும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? வாசிங்க. சங்கீதம் 37:9. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். பாருங்க, அப்போ கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது, நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நமக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் வந்து என்ன அப்படின்னா, பூமியை சுதந்திரிக்கிற ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறாராம். பூமியே நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, சுதந்திரித்து கொள்ள முடியுமா? அம்பானி என்னங்க சும்மா சில கோடிகளுக்கு தான் அவர் சொந்தக்காரர். தேவன் நம்ம கூட இருப்பார் அப்படின்னா, நம்ம தேவனுக்கு காத்திருந்தோம்னா நம்மளை தேவன் வந்து எப்படி மாத்துறாராம்? பூமியையே சுதந்திரிக்கிற அளவுக்கு என்ன பண்ணிடுறாராம்? நம்மளை மாத்திடுறாரு. அப்போ அர்த்தம் வந்து என்னன்னா, இந்த பூமி என்ன சார் ரேட்டு சொல்லுங்க, நான் தரேன் அப்படிங்கிற அந்த லெவலில் என்ன பண்ணார்? தேவன் நம்மளை உயர்த்துகிறாரா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்களா? பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இன்னொரு வசனம் வாசிங்க, அதே அதிகாரத்தில் சங்கீதம் 37:11 வாசிங்க. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியா இருப்பார்கள். பாருங்க, இப்போ சாந்த குணம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்களா? பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் எப்படி இருப்பாங்களா? மன மகிழ்ச்சியா இருப்பாங்களா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சாந்த குணம் போறதுனால நம்முடைய வாழ்க்கை வந்து என்னது? ஒரே சண்டை அப்படிதானே. இப்போ சாந்த குணத்தை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு பெண்களை எடுத்துக்கோமே. பாஸ்டர், எப்பவுமே நீங்கள் எங்கள் சைடு தான் வரீங்க பாஸ்டர், அந்த சைடு கொஞ்சம் பேசுங்க பாஸ்டர் சொல்கிறீங்களா? சரி, இது ஈஸியாக புரியும், அதுக்காக சொல்கிறேன். உதாரணத்துக்கு பெண்கள் இருக்கிறாங்க, அப்போது ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க. இப்போ இந்த மேனேஜர் கூப்பிட்றாரு, ஏம்மா இங்கே வாமா அப்படின்னு கூப்பிட்றாரு. 10 தடவை கூப்பிட்டாலும், சார் இந்த வந்துட்டேன் சார், இந்த ஃபைல் எடுமா, அந்த ஃபைல் எடுமா, இந்த வேலை செய்யுமா, அந்த வேலை செய்யுமா, எல்லாத்துக்கும் நம்ம சார் வந்துட்டேன் சார், செய்கிறேன் சார், முடிச்சுட்டேன் சார், சரிங்க சார், அதை விட்டால் வேறு வார்த்தை வராது. அப்போ சாயங்காலம் என்ன பண்ணார்? வேலைக்கு போன வீட்டுக்காரர் வரார், டயர்டாகி என்ன பண்ணார் வரார். உள்ளே வரவருக்கு கொஞ்சம் காஃபி குடிக்கணும் போல் தேவைப்படுது. அப்போ கேட்குறேன், எம்மா கொஞ்சம் காஃபி. எனதே காஃபியா? இல்லைம்மா காஃபி போட போகிறேன், உனக்கு சேர்த்து போடட்டான்னு சொல்லி என்ன பண்ணேன் கேட்டேன். ஏன்னா இந்த அம்மாவோட சாந்த குணத்தை பற்றி அவருக்கு தெரியும். என்னது காஃபியா அப்படின்னோடனே என்ன பண்ணிட்டாரு? புரிஞ்சுக்கிட்டாரு, அம்மா ரொம்ப சூடாக இருக்கிறாங்க, என்ன பண்ணிடக்கூடாது. இப்போ நம்ம காஃபி கேட்டோம்னா காஃபி சட்டி நம்ம மண்டைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு? அவரே என்ன பண்ண காஃபி போட்டு அவர் கொஞ்சம் குடிச்சிட்டு மனைவிக்கு வந்து என்ன பண்ண கொடுக்குறாரு. அப்போ என்ன சொல்லுவார் அப்படின்னா, வேலை ஸ்தலத்தில் நம்முடைய சாந்த குணம் என்ன பண்ணுது? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது. வீட்டுக்குள்ள வீட்டுக்காருக்கு தெரிஞ்சிருக்குதா? பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்குதா? அப்போ அது மாதிரி கணவர், அப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே சாந்தமாக இருக்கலாம், நீங்கள் வேலை ஸ்தலத்தில் சாந்தமாக இருக்கிறீங்களா? அல்லது வேலை ஸ்தலத்தில் சாந்தமாக இருக்கலாம், வீட்டில் நீங்கள் சாந்தமாக இருக்கிறீங்களா? அப்போ அங்கே வசனம் சொல்வது, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினாலே மன மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அப்போ சாந்த குணம் இல்லாமல் சில நேரத்தில் நம்ம சொல்கிற சில தடித்த வார்த்தைகள் குடும்பத்தை என்ன பண்ணுது? உடைச்சிருது. அப்படிதானே? சில வீட்டில் ஒரு வாரம் சாப்பாடே கிடையாது, அடுத்து சாப்பாடே பொங்குறதில்ல. போ நீ உனக்கு வேணா நீ போய் ஹோட்டலில் போய் சாப்பிடு, உனக்கு நான் சோறு பொங்கியே போட மாட்டேன், உன்னை கல்யாணம் கட்டினதுக்கு என்ன பண்ணிக்கலாம், ஒரு உருளுக்கல்ல கல்யாணம் கட்டிக்கலாம்னு சொல்லி குடும்பத்தில் ஒரே சண்டை, ஒரே பிரச்சனை. ஏன் காரணம் வந்து என்னது? கொஞ்சம் சார்ந்த குணத்தை நம்ம விட்டதுனால என்ன ஆயிடுச்சு? சமாதானம் இல்லாதபடி சண்டை நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணிச்சு? வந்துருச்சு. மகிழ்ச்சி என்ன பண்ணிட்டோம்? நம்ம இழந்து போயிட்டோம். அப்போ சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரத்தின அர்த்தம் வந்து அப்படின்னா, வெளியில பூமியை சுதந்திரிக்கலாம் விடுங்க, இந்த சரீரம் வந்து எதனால் ஆனது? மண்ணினால் உருவானது. இந்த பூமியை சுதந்திரித்து, கவனிக்கிறீங்களா? மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன சொல்லி கலாத்தியர் 5:17 நீங்க வாசிங்கன்னா அங்கே சொல்லப்படுறது போல அந்த 17 விதமான அந்த மாம்சத்தின் கிரியைகளை அழிச்சு இந்த பூமியை சுதந்திரிப்பதற்கு தேவன் என்ன பண்ண அவர் நம்மளை பலப்படுத்துகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கை வந்து என்ன பண்ணுகிறது? மிகுந்த சமாதானம் வருகிறது, மிகுந்த மன மகிழ்ச்சியா இருக்க தேவன் என்ன பண்ணுகிறார்? அவர் நம்மளுக்கு உதவி செய்கிறார். இன்னொரு வசனம் வாசிங்க, சங்கீதம் 37வது அதிகாரத்தில், அதே அதிகாரத்தில் 22வது வசனம் வாசிங்க. சங்கீதம் 37:22. அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள். அப்ப பாருங்க, அப்ப யாரு பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அப்படின்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க பூமியை சுதந்திரிப்பாங்க, சாந்த குணம் உள்ளவங்க பூமியை சுதந்திரிப்பாங்க, அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க பூமியை சுதந்திரிப்பாங்க. இன்னொரு வசனம் வாசிங்க, சங்கீதம் அதே அதிகாரம் 37:34 வாசிங்க. சங்கீதம் 37:34. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். பாருங்க, சொல்லப்படுகிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்திரிப்பாங்க, சாந்த குணம் உள்ளவங்க பூமியை சுதந்திரிப்பாங்க,
கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க பூமியை சுதந்தரிப்பாங்க. அவருடைய வழிகளை கை கொள்ளுகிறவங்க என்ன பண்ணுவாங்க? பூமியை சுதந்தரிப்பாங்க. ஹல்லேலூயா. அப்போ அப்போ பைபிள்ல சொல்லப்படுகிறது. அப்போ என்ன அப்படின்னா, தன் மனதை அடக்காதவன் மதில் இடிந்த பட்டணம் போல் இருக்கிறான். அப்போ பெரிய பட்டணத்தை பிடிப்பதை காட்டிலும் கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவது அரிது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ நம்முடைய மனது மதில் இடிந்த பட்டணம் போல இருக்குதா அப்படின்னா என்னது? திருடங்க ஈஸியாக உள்ள வந்துடுவாங்க. துஷ்ட மிருகங்களை என்ன பண்ணும்? உள்ள வரும். இப்போ உதாரணத்துக்கு உங்க வீட்டுக்கு மேல் கூரை இல்லைன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். உங்க வீட்டுக்கு மேல் கூரை இல்லைன்னா என்ன நடக்கும்? மேலே காக்கா மழை வந்துச்சுன்னா உள்ள வரும். காத்தடிச்சுன்னா புழுதிலாம் என்ன பண்ணும்? தூசி குப்பைலாம் உள்ள வரும். அடுத்தது என்னது? மேலே காக்காலாம் பறந்துச்சுன்னா என்ன பண்ணிடும்? ஆமா, அது உங்களை வீட்டை என்ன பண்ணிடும்? நாஸ்தி பண்ணிடும். அப்போ அந்த வீட்டு கூரை முக்கியம். அப்போ அது போல அப்போ நம்முடைய வாழ்க்கையில அப்போ நம்முடைய மனதை நம்ம அடக்கலை அப்படின்னா எப்படி இருக்கிறோம்? மதில் இடிந்த ஒரு பட்டணத்தை போல என்ன பண்றோம்? நம்ம இருக்கிறோம். நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனா நம்முடைய வாழ்க்கையில சாந்த குணம் வரும் பொழுது நம்ம எப்படி மாறுகிறோம்? அதாங்க அங்க வசனத்தை நம்ம அங்க வாசிக்கிறோம். சாந்த குணம் உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்களா? பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். மிகுந்த சமாதானத்தினாலே மன மகிழ்ச்சியா என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. அப்ப அந்த சாந்த குணம் என்கிற அந்த தேவ சாயல் நம்மளுக்கு என்னது? நம்மளுக்கு வேணும். அப்போ ஆண்டோட சமூகத்தை என்ன பண்ணணும்? நீங்களானோ கேட்கணும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் அப்படி நம்ம எழுமி நிற்போம். எழுமி நின்று தேவ சமூகத்தில் அப்படி நம்ம ஜெபம் பண்ணுவோம். மோசே அவன் மிகுந்த சாந்த குணம் உள்ளவராக அவர் காணப்பட்டார் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் யோசுவாட்ட சொல்லும் போது அவர் சொல்றாரு, என் தாசனாகிய மோசே கற்பித்தபடியெல்லாம் செய்ய நீ மிகவும் கவனமா இரு, பலங்கொண்டு திடமனதாய் இருன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் அங்கே எப்படி சொல்லியிருக்கணும்? நியாயப்படி நான் மோசையிட சொன்னேன் பத்தியா, மோசை மூலமா சொன்னதெல்லாம் ஒழுங்கா செய் அப்படிதான் சொல்லியிருக்கணும். ஆனா ஆண்டவர் அந்த மோசையை கனப்படுத்துகிறாராங்க. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய நீ மிகவும் சபதனமாயிரு, கவனமாயிரு அப்படின்னு சொல்லி ஆண்டவங்க சொல்லுகிறார். இப்போ மோசே ஆண்டவர் அங்கே கனப்படுத்துகிறார். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. தேவன் நம்மை அவருடைய தாசனாக தெரிந்து கொண்டார். தேவன் நம்மை அவருடைய யாக்கோபாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். மோசே ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவனை சாந்த குணம் உள்ளவனாக மாற்றி பூமியை சுதந்தரிப்பதற்கு ஆண்டவர் மோசையை ஆண்டவர் உயர்த்தினார். நாம் நம்முடைய சரீரமாக இந்த பூமியை நாம் சுதந்தரிக்கணும். இந்த பூமியை நம்ம சுதந்தரிக்கும் பொழுது அது தேவ சாயல். அப்படி தேவ சாயலாக நாம் மாறுவோம். ஆனால் நம்ம சொல்ல முடியும், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் எனக்காக ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நான் அதை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி நம்ம சொல்ல முடியும். நம்முடைய வாழ்க்கையில தேவ சாயலம் அடைய நம்மளை அர்ப்பணிச்சிருக்கிறோமா? நம்மை அப்படி ஆராய்ச்சி பார்ப்போம். ஆவியின் கனி நம்முடைய வாழ்க்கையில பெருகுதா? அன்புல பெருகி இருக்கிறோமா? சந்தோஷத்துல பெருகி இருக்கிறோமா? சமாதானத்துல பெருகி இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில சாந்த குணம் இருக்குதா? சான்னு பார்த்தீங்கன்னா 3 சா. எது? சந்தோஷம், சமாதானம், சாந்தம். இந்த 3 காரியத்தெல்லாம் பெருகணும். ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். தேவ சமூகத்தில் அர்ப்பணிச்சு, ஆண்டவரே என்னை உங்களை போல மாற்றுங்க. ஆண்டவரே சாந்த குணம் உள்ளவனா நான் இருக்கணும். அப்பா, அநேக நேரத்தில் சாந்த குணம் இல்லாததுனால, கோபத்தில் சில தடித்த வார்த்தைகளை சொன்னதுனால குடும்பத்தில் எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம், சில கஷ்டத்தை நம்ம இன்னைக்கு வரைக்கும் கூட இன்னைக்கு நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கலாம். ஏன்? கொஞ்சம் பொறுமையா இருக்காம நம்ம பேசின அந்த ஒரு வார்த்தை நம்முடைய குடும்பத்தை உடைச்சிருக்கோம், நம்முடைய வாழ்க்கையை அழிச்சிருக்கோம். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து எல்லாரும் ஜெபம், ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு மிகுந்த சாந்த குணம் உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க தேவ சாயல் எங்களுக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். மோசே அவ்வளோ தூரம் கரெக்டாக வந்துட்டு கானானுக்குள்ள உள்ள போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்ன இடத்துல கோபப்பட்டு கண்மலையை மறுபடியும் அடிச்சிட்டாரு. அதனால அவர் கானானுக்குள்ள போக முடியல. தேவன் மோசையை மீண்டும் உருவாக்கும்படி
சில சிக்ஷையை அனுமதித்தார். அப்புறமா இயேசு அவர் கானானுக்குள்ள வந்த பொழுது, எருசலேமுக்குள்ள வந்த பொழுது மறுரூபத்தின் சாயல்ல ஆண்டவர் மோசையை உள்ள கொண்டு வந்தார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை உருவாக்குகிறவர், தேவன் நம்மை அவரை போல மாற்றுகிறதான தேவன். கைகளை உயர்த்தி தேவ சமூகத்துல எல்லாரும் நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உங்களாங்க துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு உங்களாங்க துதிக்கிறோம்ப்பா. உம்மோடு இருக்கணுமே, உம்மை போல மாறணுமே. அந்த சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா. ஒரு சகோதரி, ஒருத்தவங்க ஃபாரின்ல இருக்கிற ஒரு சகோதரி, ஒரு செப்பல் கடையில் அவங்க சில பொருட்கள் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த கடைக்கு வெளியில ஒரு தம்பி நின்றுருந்தான், ஒரு சின்ன பையன் அந்த கடையவே பார்த்துட்டு இருந்தானா. அப்போ இவங்க பார்த்தாங்க, அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டாங்க. போய் அந்த பிள்ளைய, அந்த சின்ன பிள்ளையை உள்ளே கூட்டிகிட்டு வந்து அந்த பிள்ளையோட காலை கழுவி அதுக்கு நல்ல ஒரு சாக்ஸ் மாட்டி நல்ல ஒரு ஷூ மாட்டி விட்டாங்களா. அந்த சின்ன பிள்ளை அவங்களையே பார்த்துட்டு இருந்து கேட்டுச்சா, நீங்கள் தான் இயேசுவா அப்படின்னு கேட்டுச்சா. அப்போ என்ன அப்படின்னா, தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். ஆனால் அந்த அன்பை நம்முடைய குடும்பத்தில் எப்படி வெளிப்படுத்துகிறோம்? தேவன் அவர் சந்தோஷம் உள்ளவர், தேவன் சமாதானம் தருகிறவர், தேவன் சாந்தம் உள்ளவர். நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவருமாய் இருக்கிறேன். அப்போ அந்த சாந்த குணத்தை எப்படி நம்ம வெளிப்படுத்த முடியும்? எப்படி நம்ம குடும்பத்தில் வெளிப்படுத்துகிறோம்? எப்படி நம்முடைய சபையில் வெளிப்படுத்துகிறோம்? எப்படி நம்முடைய ஊழியத்தில் வெளிப்படுத்துகிறோம்? எப்படி நம்முடைய உறவுகள் மத்தியில் வெளிப்படுத்துகிறோம்? அதுதான் தேவ சாயலை வெளிப்படுத்துகிறதான காரியங்கள். தேவ சமூகத்தில் கைகளை உயர்த்தி எல்லாரும் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. உம்மோடு இருக்கணுமே, உம்மை போல மாறணுமே. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா. சாந்த குணமாய் மாறின மோசைக்கு எதிராக, மோசையோட உடன் பிறந்தவங்க தான் ஆரோன், மிரியாம். அவங்க பேசும்போது ஆண்டவர் கோவப்படுறார். என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாக நீங்கள் ஏன் பேசுனீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கோவப்படுறார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம சாந்த குணத்துல பெருக பெருக தேவன் நமக்காக அவர் கிரியை செய்கிறவராக மாறுவார், வழக்காடுகிறவராக மாறுவார். தாவீதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். என் தாசனாகிய தாவீதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவ்வளோ ஆசை தாவீது மேல. ஏன்? தாவீதுக்கு ஆண்டுடைய ஆலயத்தை கட்டணுங்கிற அந்த வாஞ்சை இருந்துச்சு. ஆண்டவர் சொல்லாது, எப்பா நீ ஆலயத்தை கட்ட மாட்ட. தாவீது என்ன பண்ணாரு? அப்படியே ஆண்டவரே பரவாயில்லப்பா, உன்னுடைய மகன் தான் அதை கட்டுவான், பரவாயில்ல ஆண்டவரே சொல்லிட்டு ஆலயத்தினுடைய கட்டிடத்திற்காக என்னெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் தாவீது அதை சவதரித்து வைக்கிறார், சம்பாதித்து வைக்கிறார். ஆனால் அதெல்லாம் பகர எவ்வளோ வாஞ்சை என் பிள்ளைக்கு என் மேலே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தாவீது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறத வாசிக்கணும். அதுக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் அவருடைய தாசர்களாய், அவருடைய சாயல் உள்ளவர்களாய் மாற நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஒப்பு கொடுத்து, இது 2வது வாரமாக இருக்கிறபடினாலே கட்டிட நிதிக்கின்ற நம்முடைய காணிக்கைகளை இந்த பாடல் பாடும் பொழுது நாம் செலுத்துவோம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியார் மலை மேலாமல் வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. உலகின் ஒளியார் மலை மேலாமல் வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே, ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரம்
மரமாய் மாறணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. நானும் மோடு ஐயா உம்மை போல் மாறணுமே. நானும் மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. நல்ல கைகளை தட்டி கத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, தேவன் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார்? அவருடைய சாயலாக மாறும்படி நம்மை தெரிந்து கொண்டார். அவருடைய சாயலாக மாற அவர் சாந்தமுள்ளவராய் மனத்தாழ்மை உள்ளவராய் இருக்கிறது போல அவரிடத்துல கற்றுக்கொண்டு அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். மோசே ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். 40 வருஷம் எகிப்துல மோசே உருவாக்கினார். மோசையோட வாழ்க்கையில சாந்த குணம் இல்லை. அந்த எகிப்தினை வெட்டி கொன்று போட்டுட்டாரு. ஆண்டவர் பார்த்தார், எப்பா இப்படியே நீ பண்ணிட்டனா என் ஜனத்தை வழி நடத்தி கொண்டு போகும்போது எல்லாரையும் வரிசையை நீ அடக்கம் பண்ணிடுவியே. சரி, உனக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்லி வனாந்தரத்துக்கு அனுப்பிச்சு வனாந்தரத்தில் ஆண்டவர் 40 வருஷம் மறுபடியும் ஆண்டவர் மோசையை உருவாக்குகிறார். அப்போ ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்லும் போது 400 வருஷம் உன் ஜனங்கள் எகிப்தில் அடிமையா இருப்பாங்க. இப்போ 400 வருஷம்னா 400 வருஷம் தானே. ஆனா வசனம் ஏன் 430 வருஷம் முடிகிற அன்று இரவுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, மோசையினுடைய ஆயத்த குறைவை நிமித்தம் ஜனங்களுடைய விடுதலை அது தாமதப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆயத்தப்படாததுனால நம்முடைய குறைவை நிமித்தமாக சில நேரத்தில் நம்முடைய ஆசீர்வாதம் தடைப்படுது. சில ஆசீர்வாதம் அது கால தாமதமாகுது. அதுக்கு ஆண்டவர் காரணம் அல்ல, நம்ம உருவாக்கப்பட வேண்டிய அளவு உருவாக்கப்படாததுதான் காரணம். தேவ சாயலை வெளிப்படுத்தாததுதான் காரணம். தேவ சமூகத்தில் அர்ப்பணிச்சு, ஆண்டவரே நாங்கள் தேவ சாயலாக மாற உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்து நடத்துங்கன்னு சொல்லி கைகளை வைத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து பொறுப்படுத்தி நடத்துங்க. வந்து கலந்து கொண்டு ஒவ்வொருத்தரையும் கர்த்தரை ஆசீர்வதிங்க. ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தரை ஆசீர்வதிங்க. துதிகான மகிமை எல்லாமுக்கு செலுத்து வரும். நன்மை கிருபை தொடரட்டும். அடுவரை இந்த வார்த்தையில் இருக்கிற எல்லா ஊழியங்கள் கூட்டங்களை கர்த்தரை ஆசீர்வதிங்க. உண்மையுள்ள தேவன் அந்த கூட்டங்களை கர்த்தரை ஆசீர்வதிங்க. வருகிற வாரத்தில் இருக்கிற எண்ணெய் பூசி ஜெபிக்கிற ஜெபங்களை கர்த்தரை ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் மாலை 6 மணிக்கு நடைபெறுகிற அடுவர் ஆபிரகாமுடைய ஜெபத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. துதிகான மகிமை எல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் உலகமெங்கும் இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மற்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார். God bless you. ஒரு வாழ்த்தை கடந்து செல்லுங்க. 6 மணிக்கு குடும்பமாக தவறாமல் வந்து கலந்து கொள்ளுங்கள்.